திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நலம் மலிமங்கை நங்கை விளையாடி ஓடி நயன தலங்கள் கரமாம் உலகினை ஏழும் முற்றும் இருள் மூட இருள் ஓட நெற்றி ஒரு கண் அலர்தர அஞ்சி மற்றை நயனம் கைவிட்டு மடவாள் இறஞ்ச மதி போல் அலர்தரு சோதி போல கலர்வீத்த முக்கண் அவ நாம் நமக்கோர் சரணே. அலர்தரு சோதி போல அலர்வீத்த முக்கண்ணவ நாம் நமக்கோர் சரணே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பெருமானுடைய கருணையினாலே மகா சிவராத்திரி என்ற தலைப்பில் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சிவராத்திரி என்று சொல்லும் பொழுது சிவன் இரவு அப்படின்னு நம்ம பொருள் கொள்வதை பார்த்திருக்கிறோம். பொதுவாக சிவராத்திரினா என்ன அப்படின்னு கேட்டா கண்ணு முழிக்கிறது, எப்படி வைகுண்ட ஏகாதசிக்கு கண்ணு முழிக்கிறது அப்படின்ற மாதிரி சிவராத்திரி சைவத்துல கண் விழித்தல் என்கின்ற ஒரு விரதமாக போற்றப்படுகிறது. ஆனால் அது மட்டும் அல்ல, ரா தன என்ற இரண்டு சொற்களினுடைய ஒரு கூட்டு தான் ராத்திரி என்று மாறுகிறது. என்ன பொருள்? ராத்திரி என்ற சொல்லுக்கு அமைதி கொடுத்தல் என்று பொருள். இறைவன் சிவராத்திரி விரதம் இருப்பவர்களுக்கு, ஆன்மாக்களுக்கு அமைதி கொடுக்கிறான். சிவராத்திரி விரதம் இருந்தா மறுபிறவி கிடையாது, முக்தி அளிக்கின்றான். ஆன்மா என்று சொல்லக்கூடிய உயிருக்கு எது அமைதி? முக்தி தான் அமைதி. எனவே இறைவன் முக்தி கொடுக்கின்ற ஒரு விழாவாக சிவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. நீங்க காசியில போனீங்கன்னா இந்த சிவராத்திரி விழா மிக பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. காசியில நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுவதை போலவே அந்த காசியில என்ன பொருள் அப்படின்னா, சிவராத்திரி அன்று பெருமான் அந்த இறந்தவர்களுடைய காதிலே பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து மந்திரத்தை ஓதி அவர்களை முக்திக்கு அழைத்து செல்லுகிறான் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. காசி இரக்க முக்தி என்று சொல்வார்கள். அதுபோல சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கக்கூடியவர்களுக்கு பெருமான் பஞ்சாட்சரத்தை காதில் ஓதுகின்றான், இறந்தவர்களுக்கு முக்தியை கொடுக்கின்றான், இருக்கின்றவர்களுக்கு இம்மையில் நன்மையும் மறுமையில் முக்தியும் கொடுக்கிறான். அதாவது சிவராத்திரி விரதம் 2 விதத்திலேயே நமக்கு பயன்படுகிறது. எப்படின்னா, இருக்கின்றவர்களுக்கு இந்த பிறவியில் மிகுந்த சந்தோஷத்தையும் மிகுந்த திருப்தியையும் நிறைவையும் தருகின்ற ஒரு விரதமாக சிவராத்திரி அமைகிறது. இறந்தவர்களுக்கு முக்தியை அளிக்கக்கூடிய ஒரு விழாவாகவும் ஒரு சேர இந்த சிவராத்திரி விழா விளங்குகிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இறைவன் ஆன்மாக்களுக்கு ஓய்வளிக்கின்ற ஒரு விரதம் எது அப்படின்னு சொன்னா சிவராத்திரி விரதம். பொதுவா 8 விரதங்கள் சைவ சமய விரதங்கள் உண்டு. நமக்கு எத்தனை பேருக்கு இதெல்லாம் தெரியும் அப்படிங்கறதுன்றதை விட நினைவுபடுத்திக் கொள்வது நமக்கு ரொம்ப முக்கியமானது. சைவ சமயத்தில் மொத்தம் 8 விரதங்கள் உண்டு. அதுல மகா விரதம் என்று சொல்வது மகா சிவராத்திரி. அது என்ன 8 விரதங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல சொல்லக்கூடிய விரதம் கார்த்திகை மாதம் திங்கள் கிழமை இருக்கக்கூடிய சோமவார விரதம். கார்த்திகை சோமவார விரதம் இதான் முதல் விரதம் சொல்லியிருக்கிறாங்க, கார்த்திகை சோமவார விரதம். 2வது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை விரதம். விரதம் என்று சொன்னால் கொள்கை உறுதி என்று பொருள், பட்டினி கிடக்கிறது அல்ல. மாற்று உணவு, நம்ம எப்பொழுதும் வாடிக்கையா சாப்பிடுற உணவுல மாற்று உணவுக்கு நம்மை கொண்டு செல்றோம். உணவு உணர்வை தீர்மானிக்கின்ற காரணத்தினால் உணர்வு கட்டுப்படும் பொழுதுதான் ஆன்மீகம் நமக்கு எழுச்சி பெறும். எங்க உணவு மேல கவனம் போயிடுச்சுன்னா ஆன்மீகத்தினுடைய அந்த எழுச்சியில் குறைபாடு ஏற்படும்ன்றனாலதான் உணவு கட்டுப்பாடு என்பதுதான் பின்னாடி பட்டினி கிடக்கிறதுன்னு கொண்டு போயிட்டாங்க. உணவு கட்டுப்பாடுனா என்ன பொருள்? வயிற்றை காய போடுறதுன்னு அர்த்தம் இல்ல, மாற்று உணவுக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ளுதல். எப்பொழுதும் சமைச்ச சாப்பாடே சாப்பிட்டு இருக்கிற நம்ம பழங்களை சாப்பிடுறது, பானகம் சாப்பிட்டுக்கிறது,
பழச்சாறுகள் சாப்பிட்டுக் கொள்வது, பால் அருந்திக் கொள்வது. இன்னும் சொல்ல போனா ஆண்டாள் சொல்ற விரதத்துல பாலும் நெய்யும் கூட சாப்பிடக்கூடாது விரதத்துக்கு. ஏன்னா பால் கூட அதீத கொழுப்பு சத்து காரணத்தினால் அது கூட விரதத்தை குலைத்து விடும் என்று சொல்றதுனால நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலே நீராடி என்று ஆண்டாள் திருப்பாவையில குறிப்பிடுகிறாள். திருப்பாவை நோன்பு, பாவை நோன்பு இருப்பவர்கள் நெய் பால் கூட அருந்தக்கூடாது என்று சொல்லுகிறாள். ஏன்னா அந்த கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் என்ன பண்ணும், நம்முடைய இருக்கக்கூடிய இச்சையை அதிகப்படுத்தும். அப்ப இச்சை அதிகமானால் பக்தி குறைஞ்சிடும். உணர்வு எழும் பொழுது நமக்கு என்ன பண்ணும், பக்தி உணர்வு என்பது கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து உலகியல் நாட்டம் அதிகரிக்கும். அதனால உணவு கட்டுப்பாடு என்பதுதான் விரதமே தவிர கடுமையாக பட்னி கிடக்கிறதெல்லாம் நம்ம சமயத்துல கிடையாது. உடம்ப வருத்திக்கிட்டு இருக்கிற விரதங்கள் நம்ம சமயத்துல கிடையாது. மாற்று உணவு, இளநீர் அருந்துக்கலாம், தேங்காய் சாப்பிடலாம், வேக வைத்த பொருளை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த உணவு கட்டுப்பாடு தான் பின்னாடி என்ன ஆயிடுச்சு விரதத்தினுடைய மிக முக்கியம். அது இல்லை விரதம். உணவை கட்டுப்படுத்துறதுங்கிறது விரதத்தினுடைய ஒரு பகுதி. உணவு கட்டுப்படுத்திருச்சுன்னா உணர்வு கட்டுப்படும், உணர்வு கட்டுப்பட்டா வாக்கு கட்டுப்படும், வாக்கு கட்டுப்பட்டா மனம் கட்டுப்படும். அப்ப மனம், வாக்கு, காயம் என்ற மூன்றாலும் ஒரு கட்டுப்பாட்டை உருவாக்கி கொண்டால் இந்த மூன்றும் இறைவன் பாதத்தில் நம்முடைய உயிரை செலுத்தும். இல்லையா? சைவ சித்தாந்த சூத்திரம் நமக்கு அதுதானே சொல்லுது. இந்த மனம், வாக்கு, காயம் எல்லாம் எதற்கு? அரண் பணிக்காக அன்றோ என்று நமக்கு சிவஞான போதம் சொல்லுது. அப்ப இறை வழிபாட்டிற்கு எதெல்லாம் இடையூறு செய்யுமோ அதை விரத நாட்களில் கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம். அதுக்காக குடும்பத்திலேருந்து ஓடி வந்துருங்க, தாடி வச்சுக்கோங்க. பெண்கள் என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க, அது கேள்வி வரும் நமக்கு. ஆண்கள் தாடி வச்சுக்கிட்டா அவங்க சன்னியாசிகள்னு சொல்றோம். பெண்களுக்கு என்ன இருக்கு? பெண்கள்ல பொதுவா சன்னியாசிகள், சன்னியாசினிகள் ரொம்ப கம்மி. ஏன்னா உலக பற்றுகளை இருந்து அவங்க விடுபடுறது ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த தாய்மை குணம்ங்கிறது பற்றுல இருந்து அவளை எளிமையா விடுபட வைக்காது. தாய்மை குணம் இருக்கிறதுனால பெண்களால பற்றுக்களை விட முடியாது. அதனால தான் சன்னியாசினிகள் ரொம்ப கம்மியா இருக்காங்க, சன்னியாசிகள் அதிகமா இருக்கிறாங்க. இல்லையா? அப்ப இந்த சோமவார விரதம், திருவாதிரை விரதம் ரெண்டு சொல்லிட்டேன். மூன்றாவது விரதம் பௌர்ணமி. ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமிக்கு விரதம் இருக்கிறது சிவபெருமானுக்கு விரதம். நம்முடைய பண்டிகை எல்லாம் பார்த்தீங்கன்னா அமாவாசையை ஒட்டி வரும். தீபாவளி இதெல்லாம் அமாவாசையை ஒட்டி வரும். அதெல்லாம் மனிதர்களோடு சம்பந்தப்பட்டது. மகாலய அமாவாசை சாமி கும்பிடுறது இல்லை, பித்ருக்களை வணங்குறது. ஆடி அமாவாசை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தை அமாவாசை இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மோடு சம்பந்தப்பட்ட வாழ்வியலோடு இருக்கும். பௌர்ணமியோட சம்பந்தப்பட்டது எல்லாமே அருளியலோடு சம்பந்தப்பட்டிருக்கும். எல்லா மாதத்தில் உள்ள பௌர்ணமி தொகுத்து பாருங்க, எல்லாமே சிவபெருமானுக்குரிய விழாவா இருக்கும், முருகப்பெருமானுக்குரிய விழாவா இருக்கும். அதை போல ஒவ்வொரு பௌர்ணமி மாதமும் இருக்கக்கூடிய விழா ஒரு விரதம். அது மூன்றாவது விரதம். அடுத்தது தீபாவளியை ஒட்டி வரக்கூடிய கேதார கௌரி விரதம். அம்பாள் சிவபெருமானிடத்திலிருந்து பிரிந்து வந்து மீண்டும் சிவபெருமானை அடைவதற்காக தவம் இருந்து சிவபெருமானிடத்தில் பாதியை தனக்கு உரிமையாக பெற்ற ஒரு விரதம் எதுன்னா கேதார கௌரி விரதம். கணவன் நல்லா இருக்கணும், கணவன்மார் நீண்ட ஆயுளோடு நிறை செல்வத்தோடு மனக்குறை இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களும், தனக்கு நல்ல மணமகன் கணவனாக வாய்க்கப்பெற வேண்டும் என்று கன்னிமார்களும் இருக்கக்கூடிய ஒரு விரதம் கேதார கௌரி விரதம். அது தீபாவளியை ஒட்டி அது சொல்லுவாங்க, நோன்புன்னு சொல்லுவாங்க. தீபாவளி நோன்புனே கூட சொல்லுவாங்க. அடுத்தது பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரம் தான் கேதார கௌரி விரதம் இருந்து பங்குனி உத்திரத்துல தான் சிவன் பார்வதி திருமணம் நிகழ்கிறது. அதனால இந்த பங்குனி உத்திர விரதம்ங்கிறது திருமணத்தினோட சம்பந்தப்பட்ட ஒரு விரதமாக, சிவபெருமானுக்கு உகந்த விரதமாக போற்றப்படுகிறது பங்குனி உத்திரம். அடுத்தது தை அமாவாசை. அமாவாசையில் இது ஒண்டிதான் சிவபெருமானோட சேர்ந்து வரக்கூடிய விரதத்துல தை அமாவாசை. 12 பௌர்ணமி அமாவாசையில ஒண்ணு எது? தை அமாவாசை விரதம். அதுக்கு அடுத்தது பிரதோஷ விரதம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், திரியோதசி. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய திரியோதசியில 13ஆம் நாள் வரக்கூடிய 2 திரியோதசி வரும், வளர்பிறை தேய்பிறை திரியோதசி. இந்த ரெண்டுலையும் வரக்கூடிய விரதத்துக்கு பேர் என்னது? பிரதோஷ விரதம். பிர என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? மேலானது. தோஷத்திலிருந்து நம்மை மீட்டு மேலானவர்களாக ஆக்குவதற்கு பிரதோஷம் என்று பெயர். தோஷம் என்றால் துன்பம், துன்பத்திலிருந்து நம்மை என்ன பண்ணுது? மேலானதாக மகிழ்ச்சி உள்ளவனாக நம்மை மாற்றுகின்ற ஒரு விரதத்துக்கு பேர் பிரதோஷ விரதம்னு பேர். சாதம் பிரசாதம் என்பது போல, சித்தி பிரசித்தி என்று சொல்வது போல, பிர என்ற சொல் வடமொழியில என்ன குறிக்கும்? மேலான, உயர்வான, மகத்துவம் பொருந்திய என்ற பொருள். அது பிரதோஷ விரதம். அடுத்தது 8ஆவதாக சொல்லக்கூடிய அற்புதமான விரதம் தான் மகா சிவராத்திரி விரதம். சரி, நமக்கு சிவராத்திரியில எத்தனை சிவராத்திரி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஒரு சிவராத்திரி நமக்கு தெரியும்,
இன்னொரு சிவராத்திரியில கேலண்டர்ல போட்டிருப்பான் மாத சிவராத்திரின்னு ஒன்று போட்டிருப்பான். இது ரெண்டு தானே தெரியும். ஆனா 5 சிவராத்திரி இருக்கு. ஒரு சிவராத்திரி வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய மகா சிவராத்திரி, இன்னொன்னு மாத சிவராத்திரி தெரியும். வேற என்ன இருக்கு அப்படின்னா நித்திய சிவராத்திரின்னு ஒன்று உண்டு. அதுதான் முதல்ல சொல்றாங்க நித்திய சிவராத்திரி. என்னன்னா தேய்பிறை வளர்பிறை வருது இல்லையா, அதோட ஒட்டி பிரதோஷத்துக்கு மறுநாள் எல்லாமே சிவராத்திரி தான். தேய்பிரையில் ஒரு சிவராத்திரி வரும், வளர்பிறையில் ஒரு சிவராத்திரி வரும். சதுர்த்தசி வருது இல்லையா, சதுர்த்தசினா 14. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. பிரதம் என்று சொன்னால் ஒன்று என்று பொருள். பிரதமை அது அமாவாசை பௌர்ணமிக்கு அடுத்த நாளுக்கு பேர் பிரதமைன்னு சொல்லுவோம். துவிதியை தோனா 2, துவிதியை திருத்தியை 3, 3னா 3. அடுத்தது 4வது சதுர்த்தி, சதுர்த்தி சதுரம்னா 4, பஞ்சனா 5, பஞ்சமி, சஷ்டினா 6, சப்தமினா 7, அஷ்டமினா 8, நவமினா 9, தசமினா 10. இப்ப 11க்கு என்ன பண்றோம்னா தசிங்கிறத சேர்த்துக்கணும். ஏக்குனா 1, ஏகம் கூட்டல் தசி ஏகாதசி 11. தோனா 2, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி 15வது நாள் பௌர்ணமி அல்லது அமாவாசை வரும். இதுதான் திதி. நமக்கு நம்ம இதுல 28 திதிகள், 2 பருவம்னு சொல்லுவாங்க. அமாவாசை 1, பௌர்ணமி 1, ஆக மொத்தம் 30 வந்துடும். அப்ப இதுல ஒவ்வொரு தேய்பிறை சதுர்த்தசியும் வளர்பிறை சதுர்த்தசியும் ஒவ்வொரு மாதத்திலும் 2 வாட்டி வரும். அதுக்கு பேர் நித்திய சிவராத்திரின்னு பேர். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பிரதோஷத்துக்கு மறுநாள் சிவராத்திரி முடிஞ்சிச்சா. அடுத்தது பாருங்க, பட்ச சிவராத்திரின்னு ஒண்ணு உண்டு. பட்சம், கிருஷ்ணபட்சம், சுக்லபட்சம்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணபட்சம், கிருஷ் அப்படின்னா என்ன பொருள்னா இருட்டுன்னு பொருள், கருமை என்று பொருள். கிருஷ்ணன் கருப்பா இருந்தனால அவனுக்கு பேர் கிருஷ்ணன் பேரு. மண்ணெண்ண கருப்பா இருக்கும், அதனால பேர் கிருஷ்ணாயில்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிருஷ்ணாயில்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சென்னையில மண்ணெண்ணன்னு சொல்ல மாட்டாங்க, கிருஷ்ணாயில்னு சொல்லுவாங்க. கிருஷ் என்று சொன்னால் கருமை என்று பொருள். அப்ப கிருஷ்ணபட்சம் என்று சொன்னால் இரவு பொழுது நீண்டு இருக்கும், பகல் பொழுது கம்மியா இருக்கும், அதனால அதுக்கு கிருஷ்ணபட்சம். 6 மாசம் கிருஷ்ணபட்சம். சுக்லம் என்று சொன்னால் வெள்ளை, சுக்லாம் பரதரம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் பார்த்திருப்போம் இல்லையா. அப்ப சுக்லம் என்று சொன்னால் வெண்மை, வெண்மைனா வெளிச்சம், வெளிச்சம்னா ஒளி. சூரிய ஒளி அதிகமா இருக்கக்கூடிய பகல் பொழுது அதிகமா இருக்கிற காலம் சுக்லபட்சம்னு பேர். அப்ப சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சத்துல வரக்கூடிய சிவராத்திரிக்கு அதுல பாத்தீங்கன்னா இந்த தை மாசத்துல தான் இது மாறுது. கிருஷ்ணபட்சம் முடிஞ்சு சுக்லபட்சம் தொடங்குற மாதம் எது? தை மாசம். எனவே தை மாசம் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தசி பட்ச சிவராத்திரின்னு பேர். 3வது இருக்கு யோக சிவராத்திரி. 3வது சிவராத்திரி எது? யோக சிவராத்திரி. திங்கக்கிழமை சிவராத்திரி 60 நாழிகை பகல் இரவு சம பொழுது அமைஞ்சு, பகலும் இரவும் சமகாலமாக 365 நாள்ல ஒரு நாள் அல்லது 2 நாள் தான் அப்படி அமையுமா. பகலும் இரவும் சம பொழுதாக அமாவாசை மறுநாள் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் யோக சிவராத்திரின்னு பேர். புரியுதா? மறுநாள் அமாவாசை வருது, செவ்வாய்க்கிழமை அமாவாசை வருது, இதுக்கு பேர் யோக சிவராத்திரி. மகா சிவராத்திரியில் யோக சிவராத்திரி தனியா வருது, பார்த்துக்கோங்க. அடுத்தது மாத சிவராத்திரி. மாதம் வரக்கூடிய நான் சொன்னேன், அதுக்கு பேர் மாத சிவராத்திரின்னு பேரு. கடைசியா சொல்றதுதான் மகா சிவராத்திரி. ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி இரவு 14 நாளிகைக்கு மேல வர்றதுக்கு பேரு என்னது? மகா சிவராத்திரி. மாசி மாசம் வரக்கூடிய சிவராத்திரி, மாசி மகம் பௌர்ணமி, அதிலிருந்து அந்த சதுர்த்தசி திசையில வர்றதுனால தேய்பிறை சதுர்த்தசி, அமாவாசை தேய்பிரையினுடைய கடைசி, அதனால இது மகா சிவராத்திரி என்று நாம் கொண்டாடுகிறோம். இதுல 3 சிவராத்திரிகள் அதுக்கப்புறம் அதனுடைய அந்த நேரத்தை வச்சு பிரிக்கிறாங்க. உத்தம சிவராத்திரி, மத்தியம சிவராத்திரி, அதம சிவராத்திரி. எப்படிலாம் இருக்கு பாருங்க. அது என்ன உத்தம சிவராத்திரி அப்படின்னா, சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் திரையோதசி நீங்கி சதுர்த்தசி வந்துச்சுன்னா 6 மணிக்கு மேலன்னு வச்சுப்போமே. சூரியன் அஸ்தமனம் ஆகிறது 6 மணி, 6:15, 6:30 கூட போகும். பொதுவா 6ன்னு வச்சுக்கிட்டோமா, 6 மணிக்கு மேல சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் திரையோதசி முடிஞ்சு சதுர்த்தசி ஆரம்பிச்சதுன்னா அது பேர் என்னது? உத்தம சிவராத்திரி. மத்தியம சிவராத்திரி அப்படின்னா என்ன பொருள்? மத்தியமம்னா என்னது? சமம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூரிய உதயம் தொடங்கி மறுநாள் சூரிய உதயம் வரை அந்த திதி சதுர்த்தசி திதி இருந்தா அது மத்தியம சிவராத்திரி. உதயம் டு உதயம், அடுத்தது ஒரு நாள் ஃபுல்லா இருக்கிறது. அடுத்தது அதம சிவராத்திரி. இதை யாரும் கொண்டாடுறது இல்லை, ஆனா தெரிஞ்சுக்கணும்,
இரவு 20 நாழிகைக்கு மேல சதுர்த்தசி வந்து அமாவாசை வந்துச்சுன்னா, ரொம்ப லேட்டா இரவுல சதுர்த்தசி வந்து உடனே அமாவாசை வந்துடும். அப்படி வந்து அது என்னது அதமம். அதமம்னா அதை பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை என்று சொல்லி நமக்கு வந்து சிவராத்திரி மகிமையை சொல்லுகிறார்கள். இதுல சைவ வைணவத்தினுடைய ஒரு மிகப்பெரிய இணைப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, வைணவர்களுக்கு மார்கழி மாதம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கண் விழித்து பாராயணம் பண்ணுவாங்க. என்ன பாராயணம் பண்ணுவாங்க தெரியுமா? 4000 திவ்ய பிரபந்தத்தை வைகுண்ட ஏகாதசிக்கு முன்ன 10 நாள் பின்ன 10 நாள். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பகல் 10 ரா 10ன்னு பேரு. பகல்ல 4000 திவ்ய பிரபந்தம் படிச்சாங்கன்னா அது பகல் 10ன்னு பேரு. வைகுண்ட ஏகாதசி ராத்திரில படிக்கிறதுக்கு பேரு ரா 10 நாள். இப்படி 20 நாள் திருவரங்கத்துல உற்சவம் நடக்கும். பெருமான் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தமிழ் படித்தவர்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், தமிழ் பாசுரங்களை படித்தவர்களுக்கு தமிழில் பாடிய நம்மாழ்வார்க்கு சொர்க்கவாசலை திறந்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறான் அவன் அழைச்சிட்டு போறதுக்கு. அங்கேயும் வீடு பேரு. கண் விழித்து தமிழில் பாடி தமிழால் பெருமாளை ஏத்திய அந்த தமிழ் புலவனுக்கு பெருமாளே வந்து சொர்க்கவாசலுக்கு அழைத்துட்டு போன ஒரு விழா வைகுண்ட ஏகாதசி. இங்கே நம்முடைய சிவராத்திரி இரவு முழுவதும் சிவத்தியானத்தில் தேவார திருமுறை பாடல்களை பாடக்கூடிய நமக்கும் பெருமான் தருகின்ற ராத்திரி என்று சொன்னால் முக்தி என்று, அமைதி என்று பொருள், ஓய்வு என்று பொருள். உயிருக்கு முக்தியாகிய ஓய்வை தருகிறான். எதற்கு? தேவாரம் திருவாசகம் சிவாய நம பஞ்சாட்சர சம்பத் ஜபத்தை இரவு முழுவதும் சொல்பவர்களுக்கு. அப்ப ஒரு சைவம் வைணவம் என்பதில் என்ன வேறுபாடு இல்லை, முக்தியில எந்த வேறுபாடும் இல்லை. அப்ப கண் விழித்தல் எப்படி சொன்னா இதுல நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வரும். இப்ப சிவராத்திரி விரதம் எப்படி இருக்கிறதுன்னு சிவ பூஜா விதி அப்படின்ற ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கோங்க. அதை பின்பற்ற முடிந்தவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள் பின்பற்றலாம். பின்பற்ற முடியாதவர்கள் வருத்தப்படாதீங்க. நான் எப்பவுமே அதான் சொல்றது, வழிபாட்டுல செய்ய முடியலன்னா வருத்தப்படக்கூடாது, முடிஞ்சதை செய்யுங்க. நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன், உங்களால் முடிஞ்சதை செய்யுங்கன்றது தான் நம்முடைய தேவை, எதிர்பார்ப்பு. சிவராத்திரி விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, முதல் நாள்ல இருந்து ஆரம்பிக்கணும். என்ன விரதம் அப்படின்னா, முதல் நாள் சிவராத்திரிக்கு முதல் நாள் திரியோதசி என்று காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு பகல் உணவு மட்டும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பகல் உணவு மட்டும், மதிய உணவு மட்டும் எடுத்துக்கிட்டு காலையில பால் பழம் அல்லது இரவு பால் பழம் இப்படி எடுத்துக்கலாம், இளநீர் எடுத்துக்கலாம். இதை ஒரு வேளை உணவு மட்டும் எடுத்துக்கிட்டு உடம்ப தயார் பண்றோம். ஏன்னா மறுநாள் முழுக்க நம்ம அந்த விரதத்தில் இருக்க போறோம். அதுக்காக உடம்புல ஒண்ணும் இல்லாம நம்ம வயிற்று காலி போடக்கூடாது நான் சொன்ன விரதம் இல்ல. அப்ப ஒரு வேளை உணவு எடுத்துட்டு மீதி 2 வேளை என்ன பண்றோம்? பால் பழம் சாப்பிட்டுக்கிறது. மறுநாள் என்ன பண்றோம்? வேக வைத்த உணவு, அதுல வந்து பாலும் ஒன்று. அதனால என்ன பண்றோம்னா, காலையில எந்திரிச்சு பழம், பழச்சாறுகள், இளநீர், பானகம் இதை சாப்பிடுறது, எலுமிச்சம்பழம் சாறு இதை சாப்பிட்டு அன்னைக்கு முழு நாள் அதை என்ன பண்ணிக்கிறோம்? அந்த விரதத்தை கடைபிடிக்கணும். அங்க ஒரு வேளையும் உணவு இல்லை இரவு முழுக்க. அப்பப்ப என்ன பண்ணலாம்? பானகம் சாப்பிட்டுக்கலாம். பானகம்னா தெரியும் நினைக்கிறேன், வெள்ளத்துல பண்ணுவாங்க. பழச்சாறுகள் எவ்வளவு வேணா சாப்பிடலாம், பழம் எவ்வளவு வேணா சாப்பிடலாம். முழுமையா ஒரு மாற்று உணவுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கிறோம். அப்ப வயிறு காலியா இருக்கும், பசி இருக்காது. வயிறு எப்பொழுதும் காலியா இருக்கும், சிந்தனை நமக்கு தெளிவா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க, இன்னைக்கு விட்டுருங்க, நாளைக்கு இந்த விரதத்தை செஞ்சு பாருங்க. வெறும் பழம் பழச்சாறுகளை மட்டும் சாப்பிட்டு பழங்களை மட்டும் எடுத்துட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நாளைக்கு ஒரு நாள். அப்ப அந்த விரதத்தை அப்படி இருந்து மறுநாள் காலையில குளிச்சுட்டு இறை வழிபாட்டோடு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வடை பாயாசத்தோடு சாப்பிட்டு அந்த விரதத்தை நிறைவு செய்வார்கள். இது சிவபூஜா விதியில சொல்லக்கூடிய ஒரு மகா சிவராத்திரி விரத மகிமை. இப்படி விரதம் இருந்தால் அவர்களுக்கு பெருமான் முக்தி அளிக்கின்றான். இது ஒரு பக்கம். இல்லைங்க, என்னால சாப்பிடாமலாம் இருக்க முடியாது, கவலைப்படாதீங்க. நல்லா சாப்பிட்டுட்டு கோவில் கோவிலா போய் நல்ல பிரசாதங்களை வாங்கி சாப்பிட்டுட்டு கோவில் கோவிலா வழிபாடு செய்யறது, யாத்திரை செய்யறது. ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாங்க, சிவராத்திரி முழுக்க யாத்திரை செய்தீங்கன்னா முக்தி. 1008 தடவை சிவ மந்திரமாகிய நமசிவாய மந்திரத்தை சிவாய நமத்தை சொன்னால் முக்தி. இன்னொரு நூல்ல சொல்லியிருக்கு. அப்ப நமக்கு வந்து எவ்வளவு விதிமுறைகள் இருந்தாலும் அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? மாற்று சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு சாப்பிடாம இருக்கணும்னு எங்கேயுமே வலியுறுத்தி சொல்லப்படலை. அப்போ சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்றது மட்டும்தான் சிவராத்திரியா? இல்ல, சிவ தியானம் என்பதுதான் முக்கியம். சிவலிங்கத்தை வெளியில வச்சுக்கிட்டு உள்ள வந்து தியானம் பண்றது, கண்ணு முடிக்கிறேன்னு சொல்லி வீட்டில் உட்காந்து டிவியை பார்த்துட்டு இருக்க கூடாது. நைட்டு பூரா 5 படம் பார்த்துட்டேன். சிவராத்திரி விழாவை மிகச் சிறப்பாக நான் கண்ணு விழித்து கொண்டாடி விட்டேன். பிரயோஜனமே கிடையாது. 5 படம் பார்க்கறதா சிவராத்திரி இல்ல. இதுல வர ஒரு சமாளிப்பு வர எல்லாமே சாமி படமா பார்த்தேன். திருவிளையாடல், திருவருட்செல்வர் படம் பார்க்கிறோமா, அதுல சாமி படமா பார்த்துட்டோமா? நம்ம எவ்வளவு புத்திசாலி பாருங்க. அதாவது தப்பு சரியா செஞ்சுட்டா தப்பு இல்லை,
நீங்க சாமி படம் பார்த்தாலும் அது இது பண்ணாலும் நம்ம திருமா என்கின்ற ஒரு ஊடகம் நம்முடைய மனதை சிவ சிந்தனையில் லயிக்க செய்யாது. ஏன்னா அதுல நடிக்கக்கூடிய நடிகர்கள் தான் இறைவனாக நமக்கு தெரிவார்களே தவிர எத்தனை பேருக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனை தெரியும்? அதை நடிச்ச சிவாஜி கணேசன் தான் எல்லாருக்கும் தெரியும். வீரபாண்டிய கட்டபொம்மன் யாரும் பார்க்கல. வீரபாண்டிய கட்டபொம்மனா சிவாஜி கணேசன், கர்ணன்னா சிவாஜி கணேசன் தான் தெரியும். அப்ப நமக்கு சிவபெருமானா யார் வராங்களோ அவங்க நடிகருடைய உள்ளம் தான் நமக்கு உள்ளத்துல இருக்குமே தவிர, அதனால இந்த ஒரு சமாளிப்பை நீங்க என்ன பண்ணாதீங்க, கண்விழிப்பதற்காக அதை கொண்டு வராதீங்க. சரி 4 காலமும் என்னால் கண்டுபிடிக்க முடியாது, அப்ப என்ன பண்ணலாம்? லிங்கோத்பவ காலம்னு ஒரு காலம் உண்டு. என்ன காலம்? லிங்கோத்பவ காலம். அந்த காலம் 3வது காலம், சிவராத்திரியில 3வது காலம். அந்த லிங்கோத்பவ காலத்தில் வழிபாடு செய்தால் 4 கால வழிபாடு செய்த புண்ணியம் கிடைக்கும். இப்படி நமக்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த 3ஆம் காலங்கிறது 11:30 மணி 3ஆம் கால பூஜை நடப்பாங்க. ஒவ்வொரு இந்த நேரம் கூட ஒவ்வொரு நூல்லையும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. அதாவது 6:30 மணிக்கே முதல் காலம் தொடங்கி 8 மணி வரையும் முதல் காலம், அப்புறம் 1 மணி நேரம் விட்டுட்டு 9 மணிக்கு தொடங்கி 11 மணி வரை 2ஆம் காலம், அப்புறம் திருப்பி 11:30 மணிக்கு மேல தொடங்கி 1 மணி 1:30 வரையும் நடத்துறது 3ஆம் காலம். நமக்கு 11 மணிக்கு மேல வருது 3ஆம் காலம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதான் அந்த அர்த்த என்றால் பாதி, அர்த்த ராத்திரி இதுல பாதி இருக்கும். அந்த பூஜை முடியும் போது அடுத்த நாள்ல பாதி வரும். அதுக்கு பேர் தான் அர்த்தன்னு பேர். 12 மணிங்கிறது அந்த பூஜைக்கு நடுவுல வரும். புரியுதான சொல்றது? அதுதான் அர்த்த நாரீஸ்வரராக பெருமான் காட்சி அளித்த நேரமா. சிவபெருமான் லிங்கோத்பவராக 2 நடந்திருக்கு அந்த இடத்துல. அண்ணாமலையாராக நின்றது அந்த நேரத்துல தான். அண்ணாமலையார்னா என்னது? அண்ணுதல்னா நெருங்குதல், அண்ணானா நெருங்க முடியாத. எனவே பெருமான் திருமாலுக்கும் நான்முகனுக்கும் நெருங்க முடியாத மலையாக நின்ற காலம் சிவராத்திரி பொழுது. அம்பிகையினுடைய விரதத்திற்காக சிவபெருமான் தன் உடலில் பாதியை கொடுத்தது அர்த்த காலம். எனவே அது என்னது? அந்த 3ஆம் காலம். அந்த காலம் தான் லிங்கோத்பவ காலம் என்றும் கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமல்ல, உண்மையை சொன்ன காரணத்திற்காக, உங்களுடைய திருவடி என்னால பார்க்க முடியலன்னு திருமால் உண்மையை சொன்ன காரணத்திற்காக திருமாலுக்கு சக்கராயுதத்தை கொடுத்த காலம், திருமகளை கொடுத்ததும் சிவராத்திரி விரதம். பெருமாள் சிவராத்திரி விரதம் இருந்ததா நமக்கு 5 புராணங்கள்ல குறிப்பு கிடைக்குது. சிவராத்திரி விரதம் யார் இருந்திருக்கிறா? திருமால் இருந்திருக்காராம். 108 அர்ச்சனைன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 1008 அர்ச்சனை பண்ணவர் யாரு? திருமால், தாமரை பூக்களால். அதனால ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? 2ஆம் காலம் யாரு தெரியுமா பண்றா? திருமால் பண்றார். அதனால சிவபெருமானுடைய திருக்கோவில்களில் சிவராத்திரி அன்று 2ஆம் கால பூஜையில் அர்ச்சனையாக வில்வம் இருக்காது, துளசி இருக்கும். இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அதே மாதிரி தாழம்பூவை சிவபெருமான் வழிபாட்டில் பயன்படுத்த மாட்டாங்க. சிவராத்திரி அன்று மட்டும் அதுக்கு ஒரு விதிவிலக்கு உண்டு. ஏன்னா தாழம்பூ ஒரு அந்த புராணம் தெரியும். சிவபெருமான் அண்ணாமலையாராக நின்ற பொழுது திருமுடியை பார்ப்பதற்காக பிரம்மன் மேல அன்னப்பறவை வடிவம் எடுத்து போறார். வராக அவதாரம் எடுத்து திருமால் பூமியை பிளந்து கொண்டு போகிறார். 2 பேருக்கும் காண கிடைக்கல. திருமால் தோல்வியை ஒப்புக்கிறார். ஆனா பிரம்மன் என்ன பண்றாரு? திருமாலுக்கும் அவருக்கு தானே பிரச்சனை. அதனால சிவபெருமானுடைய தலைமுடியிலிருந்து உதிர்ந்து விழுந்த தாழம்பூட்டை சொல்றார், தாழம்பூவே நீ சிவபெருமான் முடியிலிருந்து வர, நான் உன்னை பார்த்தது திருமுடியில் இருக்கும் பொழுது பார்த்தேன்னு ஒரு வார்த்தையை மட்டும் திருமால்கிட்ட சொல்லு, போதும், வேற யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். இது பெருமானுக்கு தெரிந்த காரணத்தினால்தான் அவருக்கு கோவில் இல்லை என்ற ஒரு சாபம் வருகிறது. பிரம்மாவுக்கு கோவில் கிடையாது. படைத்தல் தொழில் செய்யக்கூடிய பிரம்மாவுக்கு தனித்த கோவில் கிடையாது. தனித்த கோவில் சிவபெருமான் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு சன்னதியாக இருக்கு. எங்க தெரியுமா? கண்டியூர் என்ற ஒரு ஊர், அட்ட வீரட்ட தலங்கள்ல திருவையாருக்கு பக்கத்துல திருக்கண்டியூர். பிரம்மசிர கண்டீசர்னு அவருக்கு பேரு. பிரம்மாவுக்கும் ஒரு காலத்துல 5 தலை இருந்ததாகவும், பிரம்மாவுடைய ஆணவம் என்கின்ற தலையை பெருமான் என்ன பண்ணாரு? தூக்கி இருந்தார். அதுதான் அவருடைய கையில பிரம்ம கபாலமாக பெருமானுடைய கையில இருக்கும். அதனால பிரம்மனுடைய சிரத்தை துண்டித்து கண்டித்த காரணத்தினால் அந்த ஊருக்கு பேர் கண்டியூர்னு பேரு. அந்த வீரட்டம் நடந்த காரணத்தினால் சுவாமிக்கு பிரம்மசிர கண்டீசர்னு பேரு. அது அட்ட வீரட்ட தலங்கள் உண்டு. அங்க பாத்தீங்கன்னா சுவாமி சன்னதிக்கு எதிரில் பக்கத்துல அது மேற்க பார்த்த கோவில். எல்லாமே வெவ்வேறு இடத்துல இருக்கும். சண்டீசர் இந்த பக்கத்துல இருக்கும், மேற்க பார்த்த இடத்துல. அப்ப அந்த மேற்க பார்த்த சன்னதியில சுவாமியினுடைய வலதுபுறம் சுவாமியை வணங்கியவாறு பிரம்மாவும் சரஸ்வதியும் தனி சன்னதியா இருக்கு. இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கும் பிரம்மாவும் சரஸ்வதியும் வணங்கிய ஒரு உருவத்துல எங்க இருக்கு? கண்டியூர் என்கின்ற
அட்ட வீரட்ட தலத்திலேயும் அது ஒன்று, சப்தஸ்தான தலத்திலையும் அது ஒன்று. 7 தலங்கள்லையும் திருவையாரை சுற்றி இருக்கக்கூடிய 6 தலங்களில் கண்டியூரும் ஒரு தலம், 5வது தலம் கண்டியூர். அங்க ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்கிறோம். இப்படி நமக்கு சிவராத்திரி விரதம் என்பது என்னென்ன காலங்களில் பொதுவா கொண்டாடுறாங்க அப்படின்னா, முதல் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவா இருக்கிறது நான் சொல்றேன் 6:30 சொல்றாங்க. பொதுவா 7:30 தொடங்குறது, 9:30 வரை நடத்துறது முதல் காலம் 7:30. ஏன்னா 7 மணிக்கு தான் நமக்கு இரவு தொடங்குவதாக நம்முடைய இது சொல்றோம். அதனால 7 மணிக்கு மேல 9:30க்குள்ள முதல் காலம். 2ஆம் காலம் என்பது 10 மணிக்கு மேல 11 மணிக்கு உள்ள, எப்போ வேணா தொடங்கி எப்போ வேணா முடிச்சுக்கலாம். அது 9:30 கூட தொடங்கலாம், நீங்க 9:30 தொடங்கி. அடுத்தது 3ஆம் காலம் 11 மணிக்கு மேல 1 மணிக்குள்ள. அடுத்தது 4ஆம் காலம் 2 மணிக்கு மேல 3:30 வரையும் பண்ணிக்கலாம். இதுல 5 காலம் கிடையாது. மறுநாளுடைய எதையும் சேர்த்து 5 காலமா வச்சு முடிச்சு அன்னைக்கு வழிபாட்டை நிறைவு செய்வார்கள். மறுநாள் அடுத்த காலம் விடிஞ்சிருது இல்லையா, 3:30 முடிஞ்சு அப்புறம் இதெல்லாம் இது பண்ணோடனே திருப்பி அடுத்தது என்னது, மறுநாள் காலையில் வந்துடுறதுனால அது 5ஆம் காலங்கிறது அடுத்த நாள் பூஜையில் வரும். ஆனால் சிவராத்திரி வழிபாடு என்பது 4 கால பூஜையோடு நிறைவடைந்து விடுகிறது. சரி, இந்த சிவராத்திரியை பத்தி இவ்வளவு விஷயம் சொல்றீங்களே, இதெல்லாம் எங்க தகவல்கள் இருக்கு? 3 புத்தகங்கள். சிதம்பரம் கண்கட்டி மடத்தில் இருந்த, சிதம்பரத்தில் ஒரு மடம் கண்கட்டி மடம்னு அந்த மடத்துக்கு பேர். மறைஞான சம்பந்தர் வேற, அவர் வேற, இந்த மறைஞான சம்பந்தர் வேற. அதுல மறைஞான சம்பந்தர் ஒரு 3 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அந்த 3 புத்தகங்கள் என்ன அப்படின்னா, மகா சிவராத்திரி கற்பம், மாத சிவராத்திரி கற்பம், சோம சிவராத்திரி கற்பம் அப்படின்னு 3 புத்தகம். அதாவது சோமவார சிவராத்திரினால என்னென்ன பலன், எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி, அடுத்தது மாத சிவராத்திரினா என்ன, அதுக்கு எப்படி விரதம் இருக்கிறத பத்தி, அதனுடைய விதிமுறைகள் பத்தி, அப்புறம் மகா சிவராத்திரி கற்பம்னா அதை பற்றியதான முழுமையான தகவல் அடங்கிய ஒரு கலைக்களஞ்சியமாக அவர் எழுதியிருக்கிறார். இந்த சிவராத்திரியில் நான் சொன்ன அம்பாள் அர்த்தநாரீஸ்வரர் பேறு பெற்றாள், திருமால் சக்கராயுதமும் திருமகளையும் பெற்றார். பிரம்மனும் தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்ட பொழுது கலைமகளை பெருமான் தருகிறார். 4வது இந்திரன் அஸ்வமேத யாகத்தை செய்த பலனை செய்யாமலே சிவராத்திரி பூஜை செய்து பெற்றான். மனிதர்களுக்கு முக்தி, மனிதர்களுக்கு என்னது முக்தி. இப்படி 5 விதமாக இந்த சிவராத்திரி இது. இதுல ஒரு அடிப்படையா சில கோவில்களில் கொண்டாடப்படக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னும் தத்துவத்துக்குள்ளே நான் போல. இப்போ ஒவ்வொரு காலத்திலும் என்ன பண்றது, எல்லா காலத்திலையும் மணி அடிச்சு பூஜை பண்ணா போதுமா, அபிஷேகம் பண்ணா போதுமா? இதை சிவபூஜா விதியில என்ன சொல்லியிருக்கிறாங்க, கொஞ்சம் நமக்கு எப்பொழுதுமே ஒரே மாதிரியா இருந்தா கொஞ்சம் இருக்கும் இல்லையா. இப்போ 5 நாளும் யூனிஃபார்ம் போடுறோம், சனிக்கிழமை கலர் ட்ரெஸ்னா கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும் தெரியுமா. அதே மாதிரி புதன்கிழமை டிஷர்ட் போடுவாங்க பசங்க, இப்போ அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. புதன்கிழமை டிஷர்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு குதூகலம் வருது. ஏன்னா எப்பொழுதுமே வாழ்க்கை ஒரே பாதையில் அல்லது ஒரே மாதிரியாக இருக்கும் பொழுது ஒரு அலுப்பு சலிப்பு ஏற்படுவது நமக்கு தான், இறைவனுக்கு இல்ல. எனவே 4 காலங்களிலும் என்ன பண்றாங்க, வழிபாட்டு பொருள்களை அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க 4 விதமா பிரிச்சு. இது எல்லாமே மனிதர்களுக்காக. சிவபெருமானுக்கு உகந்த வழிபாடு, சிவபெருமானுக்கு உகந்த மலர், பிடிக்காத மலர், பிடிக்காத துணி, பிடிக்காத கலர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவன் வேண்டுதல் வேண்டாமையிலான். இதை இங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இது யாருக்காக? பிரசாதம் சிவபெருமான சாப்பிட போறாரு. 4 காலமும் சக்கரை பொங்கல் போட்டா திகட்டிடுமா திறக்கட்டாத, 4 காலமும் வெண்பொங்கல் போட்டா. எனவே யாருக்கு எது எது பிடிக்குமோ அதை 4ஆ வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டோம், 4 காலமும் அதை நைவேத்தியமாக வைத்து அவர்கள், இதுதான் உண்மை. இதை நம்ம இறைவன் மேல் ஏற்றி நம்ம பேசுகிறோம். அது எதற்காகனா, ஒரு முறை கோவிலுக்கு வழிபாடு செய்யணும்னா ஓங்கார வடிவத்தில் வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருக்கிறது முறை. இப்படி செய்யலைன்னா ஒன்றும் பெரிய தெய்வ குத்தம்லாம் வந்துடாது, சிவபெருமான் தண்டிச்சிட மாட்டார். ஆனால் கோவில் என்பது ஒரு பரார்த்த பூஜை, ஆத்மார்த்த பூஜை. நீங்க எப்படி வேணா செய்யலாம். இன்னும் சொல்ல போனா இந்த இடது கை நமக்கு அவ்வளவா நம்ம அது பெருசா நினைக்கிறது இல்லை. ஆனா அந்த இடது கை எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு வீர சைவர்கள்ட்ட போய் கேளுங்க. சிவபெருமானை இடது கையில் வச்சுதான் அவங்க பூஜை பண்ணுவாங்க, கீழே வைக்க மாட்டாங்க. அவங்க சிவராத்திரி பூஜை எப்படி தெரியுமா பண்ணுவாங்க, உங்களை மாதிரி ஆசனம் போட்டு அதுக்கு மேல சிவலிங்கத்தை வச்சுட்டு செய்ய மாட்டாங்க. அவங்க ஆத்மார்த்த சிவலிங்கம் கழுத்துல எப்பொழுதும் ஒரு வெள்ளி பெட்டகத்துல தொங்க விட்டுருப்பாங்க. நம்ம பேரூர் அடிகளார் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், கிருபானந்த வாரியாருடைய கழுத்துல பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வச்சு அவங்க ஆத்மாவிலே ஒடுக்கி வைத்திருக்கிறதாக ஒரு ஐதீகம். அதை என்ன பண்ணுவாங்க, எடுத்து கீழே வைக்க மாட்டாங்க, தங்களுடைய இடது கை உள்ளங்கையில் வைத்து அதிலே அபிஷேகம் பூஜை எல்லாம் பண்ணி அங்கேயே தீபாரதனை காட்டி எடுத்து திருப்பி ஒடுக்கி உள்ள வச்சிருவாங்க, கீழே வைக்க மாட்டாங்க. வணங்கும் பொழுது கூட அதை கையில பிடிச்சிட்டு தரையில படாம இன்னொருத்தர் வணங்கும் பொழுது கூட, இப்போ ஒரு பெரிய மகா சன்னிதானம் வராங்க, அவங்க காலில் ஒரு இளைய சன்னிதானம் விழ போற, 2 பேரும் லிங்கம் கட்டியா இருக்கிறாங்க. அப்ப இளைய சன்னிதானம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய லிங்க ஆத்ம லிங்கத்தை என்ன பண்ணுவாரு, தரையில் படாதவாறு கையில் ஏந்தி கொண்டுதான் வழிபாடு செய்வார், வணங்குவார் கீழே விழுந்து. அப்ப இந்த இடது கை
எவ்வளவு பேறு பெறுகிறது. அப்ப நம்ம உடம்புல கூட இது நல்ல இடம் கெட்ட இடம்னு உடம்புல எதுவுமே கிடையாது. அப்ப உணவுலையும் உடையிலையும் உருவத்திலையும் வழிபாட்டிலையும் நல்ல வழிபாடு கெட்ட வழிபாடு எதுவும் கிடையாது. ஆனால் பரார்த்த பூஜை என்று சொல்லக்கூடிய புற பூசையில் வரும்பொழுது நம்முடைய பூசனையை பார்த்து அடுத்தவர்கள் என்ன பண்ணக்கூடாது, என்னடா இப்படி பண்றாங்க, பூஜை பண்றாங்களே, என்ன இப்படி பண்றாங்களே அப்படின்னு ஒரு அவர்களுக்கு ஒரு மனக்குறைவு ஏற்படக்கூடாதுங்கிறது தான் விதிமுறைகள் வந்துச்சு. இப்ப நான் பரார்த்த பூஜையில சிவராத்திரி வழிபாட்டில் 4 காலம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றேன். ஆத்மார்த்த பூஜைக்கு இது இல்லை, தெளிவா புரிஞ்சுக்கணும். பரார்த்த பூஜையில முதல் காலம் என்ன அபிஷேகம் இருக்கும்? பஞ்சகவ்யம். பஞ்சகவ்யம் பஞ்சாமிர்தம்னு நம்ம மாத்திரும். ஏன்னா பஞ்சகவ்யம் வந்து நம்ம எடுத்து பண்றதுக்கு நமக்கு ஒரு தயக்கம் இன்னைக்கும் இருக்கு. எந்த கோவிலையும் நம்ம இன்னைக்கு பஞ்சகவ்யம் பண்றது தயங்குறோம். பஞ்சகவ்யம் என்று சொன்னால் ஆணைந்து. முதல் வழிபாட்டில் முதல் அபிஷேகம் எதுனா ஆணைந்து வழிபாடு தான். பால், தயிர், நெய், கோமயம், கோசலம். கோமயம், கோசலம். இதுல வந்து அளவு இருக்கு. பால் 1 பங்கு, தயிர் 1/2, நெய் 1/4, கோமயம் 1/8, கோஜலம் 1/16. இதான் அளவு. இந்த பஞ்சகவியத்தை கலந்து முறைப்படி கலந்து அதை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணாங்க. என்ன தெரியுமா? இந்த நிலம் வளம் பெறுவதற்காக. இதை பற்றி ஒரு அறிவியல் விஞ்ஞானி தெளிவா எழுதி வெளியிட்டிருக்கிறார். பஞ்சகவ்யம் என்பது உரமாகவும் இயற்கை பூச்சிக்கொல்லியாகவும் செயல்படுகிறது. தமிழர்களுடைய வழிபாட்டு மரபுல நாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் பாடல்கள் தோளும் பஞ்சகவியத்தை பத்தி நிறைய பேசியிருப்பாங்க. ஆனைந்தும் ஆடுவான் கான், இல்லையா? அருமையான பாட்டு. ஆவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அளவு. 5 ஆடுதல்னு சொல்லுவார் பெருமான். 5 ஆடுதல். ஆவினத்திலிருந்து வரக்கூடிய பசுவினிடத்திலிருந்து வரக்கூடிய பஞ்சகவ்யத்தை ஆடுவது என்பது அந்த பசுவுக்கு பெருமான் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பேரு. அப்ப முதல் வழிபாட்டில் அபிஷேகத்துக்கு பொருள் பஞ்சகவ்யம். சரி, சிவபெருமானுக்கு என்ன ஆடை? அவர் வந்து சிவந்த மேனியன், பொன்னார் மேனியன்ல, அதனால முதல் காலத்துக்கு சிவப்பு துண்டு. எப்படி வச்சுக்கிட்டாங்க பாருங்க. 3வது அரிசி. அரிசி வந்து அர்ச்சனைக்கு அரிசியை வச்சுக்கிட்டாங்க, காப்பரிசி. அடுத்தது வில்வம் அர்ச்சனை, முதல் காலத்துக்கு வில்வம். அடுத்தது பூக்கள்ல தாமரை பூவை வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா பூக்களில் தலைமையானது தாமரைன்னு நாம சொல்லிக்கிட்டோம். அதனால நம்ம பூவுல வந்து தாமரை பூவை வச்சுக்கிட்டோம் வழிபாட்டுக்கு. அப்புறம் பால் வச்சுக்கிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா தங்கம். சிவபெருமானுக்கு ஆபரணம் எது? அவருக்கு எந்த ஆபரணமும் தேவையில்லை. பூண்பது பொங்கு அரவம், பூசுவதும் வெந்நீர், பூண்பதும் பொங்கு அரவம். அவருக்கு போட்டுக்கிற ரொம்ப விலை உயர்ந்த ஆபரணமே பாம்பு தான். ஏன்னா வேற யாரும் முடியாது. அதனால அவன் அணிந்து கொள்ளுகிறான். ஆனா அவனுக்கு முதல் காலம் என்ன வச்சுக்கணுமா? தங்கத்தில் ஒரு செயினை போட்டு விடுங்க, இல்லையா? உன்னை சிங்காரித்து உனது அழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன்னு சொல்லுவார். இறைவனை சிங்காரிச்சு பார்க்கறது அதுல ஒரு மகிழ்ச்சி, வேற ஒன்றும் இல்லை. இறைவனுக்கு மகிழ்ச்சியே இல்லையோ, பார்க்கும்போது நமக்கு அழகா இருக்கும். எப்ப பார்த்தாலும் சிவபெருமான் முழுக்கட்டின்னு இருக்கிறாரு பாவம். அவருக்கு இதெல்லாம் போட்டு கிரீடெல்லாம் வச்சு விட்டு அப்படி பிரமாதமா ஒரு ராஜ அலங்காரம். பழனியில் ஆண்டிக்கு ராஜ அலங்காரத்தை பண்றோம் இல்லையா? அவர் இருக்கிறது அங்க ஆண்டி கோலம். ஆனா அவருக்கு ராஜ அலங்காரம் பண்ணி பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா? அது மாதிரி சிவபெருமானுக்கு தங்கம். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், தூபத்துக்கு பச்சை கற்பூரம், தீபம் புஷ்ப தீபம். அதுக்கப்புறம் வேதத்துல ரிக்வேதம். இப்படி முதல் காலம். 2ஆம் காலத்துல பஞ்சாமிர்த அபிஷேகம். அபிஷேகத்துக்கு பஞ்சாமிர்தம், துணி மஞ்சள் துணி, அப்புறம் கோதுமை, வால் கோதுமைன்னு சொல்லக்கூடிய கோதுமை செய்யக்கூடிய பொருள், துளசியில் அர்ச்சனை. சொன்ன துளசி, திருமால் அர்ச்சனை துளசி, சண்பக மலர், நைவேத்தியத்துக்கு பாயாசம், பால் பாயாசம் வச்சு நைவேத்தியம் பண்றது. அடுத்தது பழத்துல வந்து பலா. அடுத்தது மரகதம். ஆபரணத்தில் இது மரகதம், பச்சை கலர்ல இருக்கும். அப்புறம் தூபத்துக்கு வந்து அகில் கட்டை, அகில் மரத்தை வந்து எரிச்சு வரக்கூடிய தூபம். தீபம் வந்து நட்சத்திர தீபம், யஜுர்வேதம். அடுத்தது 3ஆம் காலம் தேன் அபிஷேகம், வெள்ளை நிற ஆடை, கோதுமையில் செய்யப்பட்ட அர்ச்சதை, கிழுவை மரத்தில், கிழுவைன்னு சொல்லக்கூடிய பஞ்ச வில்வத்தில் ஒன்று கிழுவை, அதுதான் அர்ச்சனை. அதாவது பத்திரம்னு சொல்லுவாங்க. பத்திரம்னா என்ன பொருள்னா இலைன்னு பொருள். அந்த காலத்துல ஓலையில தான் எழுதுனாங்க. இன்னைக்கும் முகூர்த்த ஓலை எழுதுறதுன்னு சொல்லுவாங்க. பேப்பர்ல எழுதுவான் பேனா வச்சு, ஆனா பேர் முகூர்த்த ஓலைன்னு சொல்லுவான், இல்லையா? மேலதிகாரிட்ட மெமோ வந்துச்சுன்னா உனக்கு ஓலை வந்திருக்குன்னுவான். அந்த காலத்துல ஓலையில தான் மெமோ அனுப்புவாங்க. அதனால மேலதிகாரிட்ட உனக்கு மெமோ வந்திருக்குன்னு சொல்லுவாங்க, உனக்கு ஒரு ஓலை வந்திருக்கு போ அப்படின்னுவாங்க. அப்ப அந்த காலத்துல எல்லாமே ஓலையில் எழுதுனாங்க. வீட்டு பத்திரம், நிலப்பத்திரமும் அந்த காலத்துல ஓலையில் எழுதினாலதான் அதுக்கு பேர் பத்திரம்னு பேரு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அதை பத்திரமா வைக்கிறதுனால பத்திரம்னு. இலை, ஓலை, இலையில் எழுதி கொடுத்ததுனால அதுக்கு பத்திரம்னு பேரு. அந்த மாதிரி இந்த இடத்துல
நமக்கு வந்து கிழுவை என்பது பஞ்ச வில்வத்துல ஒரு இலை. அடுத்தது செங்கழி நீர் பூ வந்து பெருமானுக்கு வைக்கிறோம். எள் அன்னம், எள்ளு சாதம் சாமிக்கு படைக்கிற நைவேத்தியம் வந்து எள் சாதம். இது எல்லாம் சிவபூஜா விதியில் இருக்கிறது. நீங்க மாத்தி படைச்சா தெய்வ குத்தம்லாம் வந்துடாது. பெருமான் வந்து கோச்சிக்கலாம் மாட்டாரு. இது இருக்கிறத சொல்றேன். அடுத்தது மாதுளம் பழம், படைகளுக்கு மாதுளம் பழம். மாணிக்கம், எந்த பாம்புல இருந்து பிடிக்கிறது? மாணிக்கம் கிடைக்குமா? நாம நவரத்னத்தில் போட்டிருக்கிறதெல்லாம் மாணிக்கமே அல்ல. அது என்ன கல்லுன்னு யாருக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. போட்டிருப்போம். ஏன்னா நவரத்னம் 12 வருடங்கள் ஒரு பாம்பு விஷத்தையே கக்காம, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது சும்மா கூட கொத்தக்கூடாது யாரையும். 12 வருஷம் அது விஷத்தையே கக்காம வச்சிருந்ததுன்னா அந்த விஷம் இறுகி அதற்கு மாணிக்கமாக வரும். அது எத்தனை வருஷத்துல தெரியுமா வரும்? 12 வருஷத்துல வந்துடாது. 12 வருஷம் விஷம் அதற்கு இன்னும் ஒரு 12 வருஷம் கழிச்சு தான் வரும் அது வெளியில வர்றது. அது என்ன பண்ணுமா? இதெல்லாம் வந்து கதை தான், யாரும் போய் பார்க்கல. அதையும் சொல்லிடுறேன், யாரும் போய் பார்க்கல. அதுக்கு கண்ணு புரியாதான். அப்ப அது என்ன பண்ணுமா? தன்னுடைய விஷத்தால் உருவான அந்த மாணிக்க கல்லை வெளியில உமிழ்ந்து அந்த வெளிச்சத்துல தன்னுடைய இரையை பிடிக்கும். அந்த நேரத்துல சாணி உருண்டை அல்லது மண் உருண்டையை அந்த மாணிக்கத்து மேல போட்டு அந்த பாம்பை கொன்னுபிட்டு, நல்லா பார்த்து நம்மளும் எவ்வளவு பாருங்க, இவன் வாழறதுக்காக எதையும் செய்வான். எந்த ஜீவராசியும் அழிக்கிறதுக்கு இவன் முதல்ல நிற்பான். ஒண்ணு இவன் வாழணும், எப்படியாவது வாழணும். அந்த பாம்பை கொன்னுபிட்டு அந்த பாம்பு செத்துருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கு புதைச்சிட்டு அதுக்கு ஈமக்கறியெல்லாம் செஞ்சுட்டு தீபாரதனெல்லாம் காட்டுவான். அதெல்லாம் தவறாம செஞ்சிடும். அதுக்கு மேல மஞ்சள் போட்டு, அதுக்கு விபூதி போட்டு, குங்குமம் போட்டு, பாலை ஊற்றி, மோரை ஊற்றி எல்லாம் செஞ்சு அதுக்கு நல்ல சமாதி கட்டிவிட்டு ஒரு வணக்கத்தை போட்டுவிட்டு, இல்லையா, கொன்னா பாவம் தின்னா போச்சுங்கிற மாதிரி கொன்னா பாவம் வழிபட்டா போச்சுன்னு வழிபாடை சிறப்பா செஞ்சுட்டு மாணிக்கத்தை திருடி எடுத்துட்டு வந்தா, இப்படி ஒரு மாணிக்க ராஜாவை தவிர வேற யார்ட்டையாச்சும் இருக்குமா? ஆனா ஒவ்வொரு நகைக்காரனும் 20-30 மாணிக்க கல்லை வச்சு வித்துட்டு இருக்கிறான். அப்ப நம்ம எவ்வளவு ஏமாற்றப்படுறோங்கிறதுக்காக நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப மாணிக்க கல்லு குறைந்தபட்சம் 10 கோடியிலிருந்து 50 கோடி ரூபாய் விலை பெறும் ஒரு கடுகளவு மாணிக்கம். 10 கோடியிலிருந்து 20 கோடி வரை ஒரு மாணிக்க கல்லினுடைய விலை இருக்கணும். அப்படி இருந்தா தான் அது ஒரிஜினல் மாணிக்கம். அது கூட நமக்கு தெரியாது. பாம்பிட்ட போய் கேட்க முடியும், இது ஒரிஜினலா பார்த்து சொல்லுன்னு கையை நீட்டி ஒரிஜினல் தான் போட்டுரும் டம்முன்னு கேட்க முடியுமா? நம்ம பாம்பிட்ட போய் அதுக்கு மட்டும் தான் தெரியாது ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு. இவனுக்கு எப்படி தெரியுங்கிற நானு. பாம்பின் கால் பாம்பரிங்கிற மாதிரி பாம்பின் கல் பாம்பரியும். பாம்பின் கால் மட்டும் பாம்பறியாது, பாம்பின் கல் பாம்பு மட்டுமே அறியும். அப்ப நம்ம நம்புறதெல்லாம் நம்ம இறைவன். அதனால மரகதம்னு சொல்ல, மரகதம் கிடைக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மரகத கல் அது வந்து கிரானைட் மாதிரி ஒரு கல் தான். அதே மாதிரி பவழ பாறைகள் கிடைக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முத்து பிரச்சனையே கிடையாது. 50 சிப்பியில் ஒரு முத்து சிப்பி கிடைக்குது. அதனால இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. தங்கம் கவலையே இல்லை, எல்லாம் போட்டு அங்கங்கே திறந்து வச்சிருக்கிறான். நம்ம அதனால வந்து தங்கம் விலை ஏறினாலும் கவலைப்படுறதில்லை, இறங்கினாலும் கவலைப்படுறதில்லை. கூட்டம் குறையவே மாட்டேங்குது. அதனால அதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். அடுத்தது சந்தனம். சந்தனக்கட்டையை வந்து தூபத்துக்கு பயன்படுத்துகிறோம். அடுத்தது பஞ்சமுக தீபம். அடுத்தது சாமவேதம். சாமவேதம் என்பது இசை வழிபாடு 3ஆம் காலம் லிங்கோத்பவர் காலத்தில். அடுத்தது 4வது கருப்பஞ்சார அபிஷேகம். 4வது அபிஷேகம் என்னது? கருப்பஞ்சாரால் அபிஷேகம். சுவாமிக்கு பச்சை உடுத்தி பார்க்குறோம். இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனுக்கு பச்சை உடுத்துதல், செம்பட்டு சாத்துதல் 2 உண்டு. பச்சையும் சிவப்பு மட்டும்தான் அந்த சுவாமிக்கு ஆடையே. அவர் போருக்கு போகும்போது சிவப்பு உடுத்திருப்பாரு. போர் முடிச்சுட்டு அப்படி தனிஞ்ச உடனே அவருக்கு என்ன போத்துவாங்க? பச்சையை போத்தி அவரை தணிவிப்பார்கள். அதெல்லாம் நீங்க அந்த திருச்செந்தூர்ல சஷ்டி விழால பார்க்கலாம். அதனால பச்சை சாத்தி வழிபாடு செய்யறதுங்கிறது ஒரு வழக்கம் உண்டு திருச்செந்தூர்ல. அந்த மாதிரி சுவாமிக்கு பச்சை துணியை கட்டுறது, அப்புறம் அரிசியிலையும் உளுந்துலையும் செய்த உணவு படைக்கிறது, விழா என்று சொல்லக்கூடிய இலைகளால் அர்ச்சனை செய்யறது, நீலோத்பலம் என்று சொல்லக்கூடிய மலர் நம்ம இதுல இருக்கும், அது ஒரு நீர்ப்பு, நீலோத்பல மலர்ல அர்ச்சனை செய்யறது. சுவாமிக்கு படையல் வெறும் வெள்ளை சாதம், சுத்தாண்ணம் அப்படின்னு பேர் அதுக்கு. அப்புறம் பல்வகை பழங்களை வச்சு அர்ச்சனை செய்யறோம். 4வது காலத்துல எல்லா பழங்களையும் வச்சு சுவாமிக்கு வைக்கிறோம். அடுத்தது இதுல முத்து, சுவாமிக்கு முத்து மாலை அனுபவிச்சு சிறப்பு செய்யறோம். குங்குமப்பூ சுவாமிக்கு வந்து அந்த இதுக்கு வந்து தூபத்துக்கு வந்து என்ன பண்றோம்? குங்குமப்பூ. வில்வ தீபம், சுவாமிக்கு வில்வ தீபம், வில்வ கூடுல எண்ணெய் ஊற்றி வில்வ தீபம் ஏற்றுறது உண்டு. அதுபோல இருக்கக்கூடிய பித்தளையில விளக்கு செஞ்சு பண்றதும் உண்டு. அடுத்தது அதர்வண வேதம் இப்படி வச்சிருக்கிறாங்க. இது சிவ பூஜா விதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப சிவராத்திரி எப்படி வந்துச்சு? எத்தனையோ ராத்திரி இருக்குது, சிவராத்திரி எப்படி வந்துச்சு
அப்படிங்கிறதுக்கான காரணம் நிறைய காரணம் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொன்றா நம்ம பார்த்தோம்னா நேரம் சரியா இருக்கும். இப்ப சிவபெருமானும் பார்வதியும் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்ப பார்வதி சிவபெருமான்கிட்ட விளையாடுகிறாள். இதெல்லாம் புராணம், எதுக்கோ ஒரு தத்துவத்தை சொல்றதுக்காக வந்ததுக்கு பேர் தான் புராணம்னு பேர். அப்ப பார்வதி விளையாடும் பொழுது கண் கட்டி விளையாட்டு விளையாடணும்னு ஆசைப்படுறா. சிவபெருமான்கிட்ட கேட்காம கொள்ளாம சிவபெருமானுடைய கண்ணை பொத்திடுறா. அதுல ஒரு கண் சூரியன், இன்னொரு கண் சந்திரன். கண்ணை பொத்துன உடனே உலகம் இருண்டு விடுகிறது. அப்ப என்ன பண்ணாரா சிவபெருமான், தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து அக்னி, அவருக்கு நெற்றிக்கண் எனது அக்னி, இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்தார். இதை செஞ்சதுனால தான் பார்வதிக்கு சிவபெருமானிடத்திலிருந்து பிரிந்து போகணும்ன்ற ஒரு சிவபெருமானுடைய சாபம் கிடைத்து பிரிந்து போய் சிவராத்திரி வழிபாடு செய்து மீண்டும், அதனால தான் அந்த இரவு பொழுது இந்த உலகம் ஆன காரணத்தினால், பார்வதியால் ஆன காரணத்தினால் இந்த இரவு பொழுது முழுவதும் வழிபாடு செய்து பகலாக மறுநாள் பகல் விடியுது இல்லையா, அதுதான் இந்த உலகத்தினுடைய வெளிச்சமாக வருவதாக ஓர் இரவு முழுக்க வழிபாடு செய்கிறது. பார்வதி வழிபாடு செய்து அந்த மீண்டும் தன்னுடைய சாப நிவர்த்தி பெற்றதாக ஒரு புராணம் சொல்லுது. இன்னொன்னு பாருங்க, திரியோதசி என்பது சக்தி, சதுர்த்தசி என்பது சிவபெருமான். திரியோதசியும் சதுர்த்தசியும் இணைகின்ற பொழுதுதான் அர்த்த ராத்திரி, சிவராத்திரி என்ற பொழுது. இது முடிஞ்சு தொடங்குற பொழுது இருக்கு பாருங்க, அந்த புள்ளி தான் சிவசக்தி சொரூபமாக சிவராத்திரி பொழுதாக கொண்டாடப்படுகிறதுன்னு பார்க்கிறோம். அடுத்தது, சிவபெருமானும் பார்வதியும் ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு மரம், அந்த மரம் ஒரு வில்வ மரம், அது மேல ஒரு குரங்கு உட்கார்ந்து இருக்குது. இது ஒரு கதை. இந்த குரங்கு சும்மா இல்லாம கீழே 2 பேர் உட்காந்துருக்காங்களே, அவங்க மேல ஒரு இலையை பிச்சு போட வேண்டியது. பார்வதி மேல பாக்குறா, சரி இன்னும் ஒன்று போட்டுச்சு பேசாம, அப்புறம் பிச்சு சிவபெருமான் தலையில போடுது. சிவபெருமான் பார்த்து சிரிச்சுக்கிட்டார். திருப்பி பார்வதி மேல ஒன்று, சிவபெருமான் மேல, பார்வதி மேல ஒன்று, விளையாடுது குரங்கு. புத்தி அதுக்கு அப்படித்தானே. பார்வதி உடனே கோவப்பட்டு எந்திரிக்கும் பொழுது, அது அறியாமல் செஞ்சாலும் அது அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கு, அதை தொந்தரவு செய்யாதன்ட்டார் சிவபெருமான். அது வில்வ அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கு, இரவு பொழுது பேசாம விட்டுருந்தார். பார்த்தா இலைய முழுக்க 1008 இலையை பிச்சு போட்டுருச்சு. போட்ட உடனே சிவபெருமான் அந்த குரங்கை கூப்பிட்டு, நீ அறியாமல் செய்தாலும் இது சிவார்ச்சனையாக இரவு முழுவதும் செய்தனால இது சிவராத்திரி பொழுதா போயிடுச்சு. நீ அறியாமல் செய்தால் கூட நீ அடுத்த பிறவியில அரசனாக பிறக்கிறதுக்கு நான் வரம் தரேன்னு சொன்னார். உடனே அந்த குரங்கு என்ன சொல்லிச்சு, நான் அறியாமல் செய்தேன் இல்லையா, நான் அறிந்து பல சிவகாரியங்களை செய்யணும், ஆனா எனக்கு முன்வினையுடைய ஞாபகம் இருக்கணும், பிறக்கும் போது நான் குரங்கு முகத்தோட தான் பிறக்கணும்னு சொல்லிச்சு. அந்த குரங்கு முகத்தோடு பிறந்த சக்கரவர்த்தி தான் முசுகுந்த சக்கரவர்த்தி. தமிழ்ல முசுனா குரங்குன்னு அர்த்தம். தமிழ்ல என்ன பேர்? முசுனா குரங்கு என்று பொருள். முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறந்து இன்னைக்கும் திருவாரூர்ல முசுகுந்தார்ச்சனை இன்னைக்கு நடக்குது. பல கோவில்கள்ல சிவராத்திரி அன்னைக்கு முசுகுந்தார்ச்சனை என்று சொல்லி வில்வ இலைகளால் 108 வில்வ இலைகளால் சுவாமிக்கு அர்ச்சனை பண்றதுக்கு பேர் முசுகுந்தார்ச்சனைன்னு பேரு. அது பல சிவாலயங்களுக்கு தொண்டு செய்து அந்த பிறவியில் அவர் அரசனாக இருந்து முக்தி பெற்றார். குரங்கு முகத்தோட பிறந்தார் அவர். இப்படி ஒரு கதை உண்டு, முசுகுந்த சக்கரவர்த்தியுடைய கதை. இதுல இன்னொன்னு விஷயம் பாருங்க, விசேஷம். அறியாமல் செஞ்சதுக்கே பெருமான் இப்படி ஒரு மிகப்பெரிய பேற்றை கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னா, அறிந்து செய்தால் அவனுக்கு நம்ம எப்படி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னு சொல்றது மாதிரி இந்த சிவராத்திரி மகிமையெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த விரதம் இருந்தால் எவ்வளவு பலன் கிடைக்கும் என்பதற்காக இந்த ஒரு வழிபாட்டு கதையை சொன்னார்கள். சிவமகாபுராணம், பூர்வபாகம், உபமன்யு பக்த விலாசம், மகாஸ்கந்தம், நாரதம், இலிங்க புராணம் என்று சொல்லக்கூடிய 6 நூல்கள்ல மகா சிவராத்திரியை பற்றி குறிப்புகள் நமக்கு தராங்க. தமிழ்ல கந்த புராணம், அருணகிரி புராணம், சிவராத்திரி புராணம், அருணாச்சல புராணம் 4 நூல்கள்ல, தலபுராணங்கள்ல சிவராத்திரியை பற்றிய குறிப்பு நமக்கு வருது. இந்த அடிமுடி தேடிய வரலாறு ஒவ்வொரு பாடல் நமக்கு நேரடியா சிவராத்திரின்னு திருமுறையில வரல. ஆனால் அம்பாள் கண்ண பொத்துனா அப்படிங்கிற செய்தி நான் இங்க இறைவணக்க பாடலாம் அதுதான் பாடினேன். எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. ஒரு பாட்டு நான் பாடினேன். நலம்மலி மங்கை நங்கை விளையாடி ஓடி நயனத்தலங்கள் கரமா. கரமான மறைத்தல், கரத்தல்னா மறைத்தல் அர்த்தம். கரத்தல்னா என்னது? மறைத்தல் அர்த்தம். அதனால தான் இங்கிலீஷ்ல தனக்குன்னு மறைச்சு வைக்கிறதுக்கு பேர் கரப்ஷன் பேரு. அதுல இருந்து அந்த சொல் வந்திருக்கும். கரத்தல் என்று சொன்னால் மறைத்தல் என்று பொருள். கரத்தல் என்றால் மறைத்தல், சின்னர இடையினரா போட்டோம்னா மறைத்தல் அர்த்தம். அதுல இருந்து கரப்ஷன் வந்திருக்கும். ஓடி நயனத்தலங்கள் கரமா உலகினை எழும் முற்றும் இருள் மூட. அவ நயனத்தலங்கள், நயனம்னா கண்ணு,
மூணு உடனே முற்றும் இருள் மூட இருள் ஓட நெற்றி ஒரு கண் அலர்தர. உடனே நெற்றி கண்ணை திறந்தோன்னா அவ பயந்துட்டா. ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கே அப்படின்னு அம்பாள் என்ன பண்ணலாம், பயந்தாள் என்று திருநாவுக்கரசருடைய தேவாரம் தாண்டகத்தில் வருது. இந்த புராண கதை வருது, சிவராத்திரிங்கிற பேர்ல வரல. ஆனா இந்த செய்தி அதுல நாவுக்கரசர் குறிப்பிட்டிருக்காரு, ஒரே ஒரு பாட்டுல வருது. ரொம்ப அற்புதமான பாட்டா எனக்கு கிடைச்சது. அலர்தர அஞ்சி மற்றை நயனம் கைவிட்டு மடவாள். உடனே பயந்து போய் கையை விட்டுட்டு ஓடி பயந்து போய் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கிறார். இறைஞ்ச மதி போல் அலர்தரு சோதி போல அலர்வித்த முக்கண் அவனாம் நமக்கோர் சரணி. அவன் முக்கண்ணும் திறந்து அருள் செய்தான். அவன்தான் நமக்கு சரண். சரண் என்னது, பாதுகாப்பை தரக்கூடிய, சரணாகதி நமக்கு தரக்கூடியவன் என்று நாவுக்கரசர் தேவாரத்தில் இந்த செய்தி நமக்கு வருகிறது. அப்புறம் திருமாலும் நான்முகனும் அடிமுடி தேடிய வரலாறு நமக்கு எல்லா ஞானசம்பந்தர் பாட்டிலையும் 9வது பாட்டு அதுதான். 8வது பாட்டு ராவணனுக்கு அருள் செய்தது. 9வது பாட்டு நமக்கு தெரியும். மறையுடையாய் பாட்டில் கூட வேழ வெண் கொம்புசித்தமாலும் விளங்கிய நான்முகனும் சூழ எங்கும் நேட ஆங்கோர் சோதி உள்ளாகி நின்றாய் கேழல் வெண் கொம்பணிந்த பெண்மான் கெடிலா பொன்னடியின் நீழல் வாழ்வார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. அப்ப வேழ வெண் கொம்புசித்த மால் திருமால், விளங்கிய நான்முகனும் சூழ எங்கும் நேட ஆங்கு ஓர் சோதி உள்ளாகி நின்றாய், அண்ணாமலையாராக நின்றார் என்ற செய்தி நமக்கு அங்கே அருமையாக சொல்கிறார். சரி, சிவராத்திரியில் சிவ தீட்சை பெறுவது ரொம்ப உத்தமம். இன்னைக்கும் திருவாவடுதுறை ஆதீனத்தில் சிவராத்திரி அன்னைக்கு சிவ தீட்சை கொடுப்பாங்க, பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு கொடுப்பாங்க. அது என்ன தீட்சைனா என்ன பொருள்? தி என்ற சொல்லுக்கு கொடுத்தல்னு பேர், ஷை என்றால் கெடுத்தல்னு பேர். ஞானத்தை கொடுத்து அறியாமையை கெடுக்கின்ற அந்த சடங்குக்கு பேர் தீட்சைன்னு பேர். ஞானம் கிடைத்தா அறியாமை என்பது என்னாகும், கெட்டு போகும், ஓடி போகும். எனவே ஆணவம் என்ற அறியாமையை நீக்குவதற்கு ஞானம் என்கின்ற ஒளியை கொடுக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு பேரு தீட்சை என்று பேர். அப்ப சிவராத்திரி அன்னைக்கு தீட்சை வாங்கிக்கிறதுங்கிறது மிக உன்னதமானது. தீட்சை வாங்கிட்டா நமக்கு என்ன ஒரு பாதுகாப்பு கிடைக்குது அப்படின்னா, தினமும் நாம் பூஜை செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை சட்டப்பூர்வமாக பெறுகிறோம். சரி, இப்போ தீட்சை பெறாதவங்க வழிபாடு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டா, அந்த அளவிற்கு உனக்கு மன உறுதி தினமும் செய்ய முடியுங்கிற மன உறுதி இருந்தால் செய்யலாம். எப்ப சட்டம் வருகிறது, கோவில்ல எப்ப எழுதி போட வேண்டியிருக்கு, திருநீற்றை தூண்களில் கொட்டாதீர்கள்னு எப்ப எழுதி போடுறோம், கொட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். அப்ப யாருமே கொட்டலைன்னா அந்த போர்டுக்கு வேலை இருக்காது. திருநீற்று பிரசாதத்தை வீணாக்காதீர்கள், கோவிலில் குப்பை கொட்டாதீர்கள், கோவிலை சுத்தமா வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவது எப்ப தேவைப்படும், கோவில் நம்ம சுத்தமா வச்சுக்காத போது. இறைவன் இறைவிதன் பாதத்தில் ஈடுபடும் சொல்லல்லால் பிற வார்த்தை யாதொன்றும் பேசற்க ஆலயத்துள். கோவில்ல போய் கண்டதை பேசிட்டு இருக்காதுன்னு எப்ப சொல்ல வேண்டி இருக்கும், கண்டதை பேசிட்டு இருக்கிறவங்க இருக்கிறதுனால. அப்ப தீட்சை என்பது எப்ப தேவைப்படுகிறது, முறையான வழிபாடு நாம் செய்ய முடியாத பொழுது, தீட்சை வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் பொழுது அந்த முறையான வழிபாடு செய்ய தொடங்கிடுவோம். இதுக்கு தான் தீட்சையை தவிர தீட்சை வாங்கினவங்க தான் வழிபாடு செய்யணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? 63 நாயன்மார்கள் எங்க போய் தீட்சை வாங்கினாங்க? அதிபத்த நாயனார் மீனவர், அவர் எங்க போய் தீட்சை வாங்கினார்? கண்ணப்பர் வேடுவர் எங்க போய் தீட்சை வாங்கினார்? ஆனால் அவர்களுக்கு இருந்த உறுதிப்பாடு நம்மள்ட்ட இருக்கா? அவங்கள்ட்ட இருக்க உறுதிப்பாடு நமக்கு இருக்கிறா? கிடையாது. பூஜையில் நமக்கு எங்க நமக்கு கவனம் இருக்கு? நமக்கு இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, இதுலயே தான் கவனம் போகும். பாத்துறீங்களா? பால் அபிஷேகத்துக்கு அப்புறம் இந்த அபிஷேகம், இந்த அபிஷேகத்துக்கு அப்புறம் அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகத்துக்கு அப்புறம் அந்த அபிஷேகம், பூஜையை விட்டுருவோம். சடங்குலையே புத்தி போகும். பூக்கு மாலை எப்படி கட்டுறது, அந்த மாலைக்கு நம்ம எப்படி அலங்காரம் பண்றது, கவனம் பூரா இதுல போக பக்தி போயிடும். அதனாலதான் சிவலிங்கத்துல கண்ணெல்லாம் வச்சு அலங்காரம் பண்றான். சிவலிங்கங்கிறது அருவுருவ திருமேனி. அந்த அருவுருவ திருமேனியில போய் கண்ணு காதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ற ஒரு வழக்கம் எப்படி வந்துச்சுன்னா, சாமியை ஒரு அலங்கார பொருளா மாத்திட்டான். இப்ப நம்ம சொன்னது அலங்காரம் இல்ல, ஆடை உடுத்துவது எல்லாமே நம்முடைய திருப்திக்காக பண்றது. அதுக்காக அருவுருவ திருமேனியில போய் உருவ திருமேனியை அதை ஆக்குறது மிக தவறான ஒரு செய்திக்காக நான் சொன்னேன். சரி, இப்ப தீட்சையை பத்தி பார்த்தோம். அடுத்தது சிவராத்திரிக்குன்னு உரிய சிறப்பு தலங்களும் அதனுடைய பெருமையை பத்தி தெரிஞ்சுக்கும். அதுல முதல் தலம் திருவண்ணாமலை. உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது. திருமாலும் நான்முகனும் அடிமுடி தேடி பெருமான் அண்ணாமலையாராக நின்றது. அர்த்தநாரீஸ்வரராக அங்கே பெருமான் காட்சி கொடுத்த ஒரு அற்புதமான தலம் திருவண்ணாமலை. அதுக்கு அடுத்தது திருக்காலத்தி. காலம் என்று சொன்னால் பாம்பு, அத்தி என்று சொன்னால் யானை,
பாம்பும் யானையும் வழிபட்ட தலம் காளம் அத்தி திரு காளஹத்தி. ஹஸ்தினா யானை, ஹஸ்தம்னா கையி, அத்தினா யானை. அத்திக்கிரை சத்தி சரவண, தெய்வ யானைக்கு கணவனே. வருதா? முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கு இறை. அத்தினா என்ன இடத்துல? தெய்வ யானைக்கு கணவனே, அத்திக்கு இறைன்னு வருதுல. அப்ப அத்தினா என்னது? யானைன்னு பொருள். அப்ப காளம் அத்தி காளத்தி, திரு காளத்தி. திரு காளஹஸ்தின்னு வடமொழியில் சொல்லும்போது திரு காளஹஸ்தின்னு சொல்றாங்க. அங்க சிவராத்திரி பூஜை ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அந்த சிவராத்திரி பூஜை அங்க பார்த்தவங்களுக்கு என்ன புண்ணியம்னா அட்டமா சித்திகள் கிடைக்கும்னு சொல்றாரு ஞானசம்பந்தர் தேவாரத்தில். அட்டமா சித்திகள் கிடைக்குமா? ஒரு பாட்டில் சொல்றார், சந்தமரகிலோடு சாதி தேக்கம் மரம் உந்துமா முகலியின் கரையினில் உமையோடும் மந்தமார் பொழில் வளர் மல்குவன் காலத்தி எந்த யார் இணையடி என் மனத்து உள்ளவே அட்டமா சித்திகள் அணைத்தரு காலத்தி வட்டவார் சடையனை வயலணி காழியான் சிட்டனான் மறைவல்ல ஞான சம்பந்தல் சொல் இட்டமா பாடுவார்க்கு இல்லையாம் பாவமே. இஷ்டத்தோடு சிவராத்திரியில பாடுறவங்களுக்கு இல்லையாம் பாவமே. பாவமே இல்ல, போ, செஞ்சது எல்லாம் போயிடும் சிவராத்திரியோட. இனிமேல் புதுசா செஞ்சாதான் உண்டு. நம்மள அன்னைக்கு ஆரம்பிச்சிருவோமே, முடிச்சுட்டு அன்னைக்கு ஆரம்பிச்சிடறான்ல. வினை எங்கே? நமக்கு ஒன்றும் பிரச்சனை. கோவிலுக்கு வருவோம், சாமி கும்பிடுவோம், பரார்த்த பூஜை, ஆத்மார்த்த பூஜை, சொற்பொழிவு, சிவராத்திரி, மகா சிவராத்திரி எல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு போன டிவியை போடு. இன்னைக்கு என்னாச்சு? 10 நிமிஷம் அந்த சிந்தனை நமக்கு ஓடாது. மனைவி கணவனை பார்க்க, கணவன் மனைவியை பார்க்க, பிள்ளைங்களை பார்க்க, இப்படியே ஓடிட்டு இருக்கும். குடும்பத்திலேயே ஓடிட்டு இருக்கும் இல்லையா? நமக்கு வேற சிந்தனை வருது, நமக்கு எந்த சிந்தனையும் வராது. அங்க போனே அந்த சிந்தனை தான் நமக்கு இருக்கும். மகா சிவராத்திரியை பத்தி நல்லா கேட்டுட்டு தான் போவீங்க. யாராவது இப்ப நான் சொல்றேன், சிவபெருமான் தன்னுடைய உடம்புல ஒரு பாதிய அம்பாளுக்கு கொடுத்தார், எவ்வளவு பெரிய ஒரு தத்துவத்தை சொல்லி இருக்கிறேன். எத்தனை பேர் மனைவியை மதிக்க போறாங்க, எத்தனை பேர் கணவனை மதிக்க போறாங்க, நினைச்சு பாருங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய போட்டி வச்சாங்க. என்ன போட்டி அப்படின்னா, ஒரு பெரிய படுபயங்கரமான ஒரு பேய் படம். என்னது? படுபயங்கரமான ஒரு பேய் படம். அதை தனியா உட்காந்து அர்த்தராத்திரில பார்க்கணும். அர்த்தராத்திரில பார்க்கணும், ஒரே ஆளா உட்காந்து வச்சாங்க போட்டி. ஒருத்தர் ஜெயிச்சிட்டார். எப்படிங்க நீங்க மட்டும் ஜெயிக்க முடிஞ்சதுன்னாரு. என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி என் மனைவி இருக்காங்க. தினமும் பாக்குறது தானே, இதை போய் என்ன தனியா பாக்குறது? இது அது நிழல்ங்க. நான் நிஜத்தையே பாக்குறேன் அப்படின்னு. என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு. நான் எப்பொழுதுமே பேய வாங்கி பிசாசு கையில கொடுக்குறேன் அப்படின்னு சம்பளத்தை வாங்கி பொண்டாட்டி கையில கொடுக்கறத சொல்றாரு. பேனா சம்பளம்னு ஒரு அர்த்தம் உண்டு. பேய வாங்கி என்ன பண்றாரா? பிசாசு கையில குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு. இப்படி பேசுறதுக்கா சிவராத்திரி விரதம்? இப்படி பேசுறதுக்கா சொற்பொழிவு தேவை? அப்ப ஒரு விரதமும் வாழ்வில் நாம் எதை கடைபிடிக்கிறோம் என்பதில் தான் வெற்றி பெறுகிறது. தவிர பட்டினி போடுறதுலையோ, பேசிட்டு இருக்கிறதுலையோ, ஒரு மணி நேரம் சொற்பொழிவு பேசுறதுலையோ, கேட்கறதுலையோ இல்லை. எந்த அளவுக்கு 10% நாம் மாறி இருக்கிறோம் இந்த சிவராத்திரியில. 2016 சிவராத்திரியில் நான் 10% மாறி இருக்கேன். பெரிய வெற்றி. ரொம்பலாம் மாற வேணாம், 10% நான் மாறி இருக்கேன்னு சொல்லுங்க, பெரிய மிகப்பெரிய வெற்றி. 10 சிவராத்திரியில் 100% மாறிடுவீங்க. 10% மாறுறது. நான் அப்படியே முட்டை முழுக்க மாறிடுவேன், 100% சிவராத்திரிலே மாறிடுவேன்னு சொன்னீங்கன்னா ஏமாத்து வேலைன்னு அர்த்தம். பொய்யே பேசுறதுலன்னு முடிவு பண்ணிட்டு உட்காந்துருந்தா பொய் பேசுற மாதிரியே வரும் வாழ்க்கையில. எல்லா சம்பவமும் அப்படியே வரும் தெரியுமா? சோதனைக்குனே உட்காருவான். பொய் பேசுற மாதிரியே சம்பவம் நமக்கு நடக்கும். அதனால நீங்க நாயன்மாரி மாதிரிலாம் நம்ம கொள்கை உறுதியோடலாம் இருக்கணும்னு நினைச்சிக்காதீங்க. அதுக்கு பெருமான் தான் அருள் புரியணும். பெருமான்கிட்ட வேண்டிக்கோங்க, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய். நான் நல்லவனா இருக்கிறத நீ பாத்துக்க, கெட்ட எண்ணங்களை எனக்கு கொடுக்காத, அதுக்கான வாய்ப்பையே எனக்கு ஏற்படுத்தாது. அப்படி வாய்ப்பு வந்தா விலகி என்ன பண்ணு, போவதற்கான ஒரு மனப்பக்குவத்தை எனக்கு ஏற்படுத்து. கஷ்டத்தையே கொடுக்காதன்னு வேண்டிக்காதீங்க. கஷ்டத்திலையும் உன்னை இஷ்டமா நினைக்கணும். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகடல் தொழுதெடுவேன். எனக்கு இடர் வந்தாலும், துன்பம் வந்தாலும், நோய் வந்தாலும், இருமல் வந்தாலும், தும்மல் வந்தாலும் உன்னை என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன். இந்த எண்ணத்தை எனக்கு கொடு. ஆனா ஞான சம்பந்தரே பாரு, எனக்கு இருமல் வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது, துயரம் வரக்கூடாது,
வெப்பொடு நோய் விரைவி வரக்கூடாதுன்னு வேண்டல, வந்தாலும் அப்ப என்ன அர்த்தம்? அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நீ இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், எளிமையாக அதை எதிர்கொண்டு வருவேன், எனக்கு அதனால கவலை இல்லைன்னு சொல்ற. இதுதான் சிவராத்திரி விரதம் நமக்கு கொடுக்கணும், அந்த நம்பிக்கை, அந்த உறுதிப்பாடு அது நமக்கு கொடுக்கும். அப்புறம் திருக்கடவுர் சிவராத்திரியில தான் மார்கண்டேயர் பூஜை பண்ணும் பொழுது யமன் வருகிறான். அப்பொழுது யமனை என்ன பண்றாரு பெருமான் எட்டி உதைத்து அங்கே ஒரு அட்ட வீரட்ட அதிசயத்தை செய்கின்றான். அதுவும் சிவராத்திரி பொழுது மார்கண்டேய முனிவர் செய்த பூஜைக்காக பெருமாள். அப்ப சிவராத்திரியில் பூஜை செய்பவர்களுக்கு யம பயம் இல்லை. யமனால என்ன இல்ல பயம் இல்லைன்னு அர்த்தம், இறப்பே கிடையாதுன்னு அர்த்தம் இல்ல, இறப்பு இவர்களோட விருப்பத்தோடு நடக்கும். எப்படி வாரியார் சுவாமிகள் சொன்னார் இல்லையா, என்னுடைய வாழ்க்கையின் நிறைவு என்பது மண்ணுலகத்தில் நிகழாது, அது விண்ணுலகத்தில் நிகழும், முருகப்பெருமான் என்னை அழைச்சிட்டு போவார்னு சொன்னார் இல்லையா, நடந்தது இல்லை. அப்ப விருப்பத்தோடு அந்த வாழ்க்கையின் நிறைவு நிகழும் என்பதுதான், யமனை அஞ்ச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அப்ப சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு யம பயம் நீங்கும். அடுத்தது காசி. காசியில நான் சொன்னேன் சிவராத்திரி வழிபாடு மிக அற்புதமாக நடைபெறக்கூடிய ஒரு தலம் காசி, முக்தி தலம் என்று நாம் சொல்லுவோம். அடுத்தது திருவைகாவூர். உதைத்த யமன் தன்னுடைய தவறுக்கு வருந்திய பொழுது யமனுக்கு அருள் செய்த இடம் இது திருவைகாவூர். அங்க இருக்கிற குளத்துக்கு பேரு யம குளம்னு பேர். எனவே அங்க திருவைகாவூர்லயும் அந்த சிவராத்திரி வழிபாடு சிறப்பா இருக்கு. ஸ்ரீசைலம் அங்க ஒரு கதை நடந்ததாக சிவராத்திரி கதை ஒன்று சொல்றாங்க. ஒரு வேடன் ஒரு மானை பிடிச்சிடுறான் இரவு பொழுது. அந்த மான் அப்ப அந்த மான் சொல்லுது, நீ என்னை பிடிச்சிட்ட பரவாயில்ல, நான் ஒரு தாய் மான், என்னுடைய கணவன்ட்டையும் என்னுடைய குழந்தைகள்ட்டையும் நான் சொல்லிட்டு வரேன், என்னை நீ நம்பு. அந்த மான் சொன்ன உடனே அவனுக்கு ஒரு இரக்கம் வருது. போனா மான் வரல. அப்பொழுது ஒரு ஆண் மான் வந்தது. வந்த உடனே அந்த ஆண் மானை பிடிச்சிட்டான். அது என்ன சொல்லுச்சு, என்னுடைய குழந்தைகள் இருக்கு, மனைவி இருக்கிறா, நான் சொல்லிட்டு வந்துடுறேன், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நீங்க இப்படி ஏமாத்திட்டு, நான் ஏமாத்த மாட்டேன், என்னுடைய சொல்லுல உனக்கு நம்பிக்கை இருந்தா சொல்லணுன்னே சரின்னு அந்த மானை விடுறான். இந்த மானும் போய் திரும்பி வரல. அடுத்து குட்டி மான்கள் விளையாடி கொண்டிருக்கு. அந்த மானை வந்து பிடிக்கும் பொழுது அந்த இரண்டு மான்களும் வந்துருச்சு. வந்து என்ன சொல்லுது, நாங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்தோம், அதனால நாங்க சொன்ன காலத்துக்கு உன்கிட்ட வந்து பண்ண முடியல, அந்த குட்டிகளை விட்டு என்ன இங்க ரெண்டு பேரையும் எடுத்துக்கோ என்று சொன்ன உடனே வேடன், இந்த மான் ஐந்தறிவு படைத்த இந்த மானுக்கே இவ்வளவு சொல் உறுதியும் இவ்வளவு ஒரு நியாய நீதி தெரியுது, இந்த மானை போய் நம்ம வேட்டையாடணுமா, இனிமேல் நான் வேட்டையாடுற தொழிலையே விட்டுறேன்னு சொன்ன ஒரு தலம் ஸ்ரீசைலம். அந்த நேரம் சிவராத்திரி பொழுது அவன் என்ன பண்ணா, சிவ பூஜை செய்தான் என்று ஒரு கதை. ஸ்ரீசைலம் என்று சொல்லக்கூடிய கர்நாடக மாநிலத்தில் இந்த கதை வழங்கப்படுகிறது. மல்லிகார்ஜுனர் அங்க இருக்கிற சுவாமி மல்லிகார்ஜுனர்னு பேரு. இடைமருது, புடைமருது, கடைமருதுன்னு சொல்லுவாங்க. கடைமருது திருநெல்வேலி மாவட்டம், இடைமருது தஞ்சாவூர் மாவட்டத்தில் கூட திரு இடைமருதூர். எனவே திருவிடைமருதூர் ரொம்ப விசேஷம். மகாலிங்க பெருமான் அங்கே புடைமருது என்பது தலைமருது, அதுதான் மல்லிகார்ஜுனர் இன்னைக்கு இருக்கிறார். 12 ஜோதிர்லிங்க தலங்கள் அது ஒன்று மல்லிகார்ஜுனர் இருக்கிறார். அடுத்தது ஓமமாம் புலியூர். இங்கேதான் பெருமான் பிரணவத்தினுடைய பொருளை அருள் செய்தான் என்று ஓமமாம் புலியூர்லையும் சிவராத்திரி மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அப்படியே சிவபெருமானுடைய கண்ணை பொத்துன உடனே இருள் சூழ்ந்து அரக்கர்கள் நிறைய உருவானாங்களாம். அந்த நேரத்தில் நெற்றிக்கண்ணில் இருந்து கோடி உருத்திரர்கள் தோன்றி சிவமகா யாகத்தை செய்து வேள்வி செய்த பொழுது அந்த காலம் சிவராத்திரி பொழுது. அந்த இரவு முழுக்க அரக்கர்கள்ட்டேருந்து இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக கோடி உருத்திரர்கள் பூஜை செய்த ஒரு காலம் தான் சிவராத்திரி பொழுதுன்னு சிவமகாபுராணம் சொல்லுகிறது. அந்த தலம் திருக்கழுக்குன்றம். திருக்கழுக்குன்றத்தில் கோடி ருத்ர யாகம் என்று சொல்லி அதை செய்வார்கள். அடுத்தது திருக்கோகரணம், அங்கேயும் ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. அப்புறம் திருக்கேதீஸ்வரம், இலங்கையில் இருக்கக்கூடிய திருக்கேதீஸ்வரம், திருகோணமலை, இங்கே 2 இடத்துலையும் ரொம்ப சிறப்பாக சிவராத்திரி பொழுது கொண்டாடப்படுகிறது. காஞ்சிபுரம், மதுரை இந்த தலங்கள்லையும் கொண்டாடப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அடுத்தது சிவாலய ஓட்டம், செய்தித்தாள்லாம் பார்த்துருப்பீங்க. சைவ வைணவத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இணைவாக இந்த சிவராத்திரி பொழுதை அவர்கள் கொண்டாடுறாங்க. கன்னியாகுமரியிலேருந்து தொடங்கி 70 கிலோமீட்டர் சிவராத்திரி முழுக்க அவர்கள் என்ன பண்றாங்க, தலங்களுக்கு யாத்திரை போறாங்க. திருமலை, திக்குறிச்சி, திருப்பரப்பு, திருநந்திக்கரை, பொன்மலை, பன்னிப்பாக்கம், கல்குளம், மேலாங்கோடு, திருவிடைகோடு, திருவிதாங்கோடு, திருப்பன்றிக்கோடு, திருநட்டாலம் ஆகிய 12 தலங்களை ராத்திரில 70 கிலோமீட்டர் கடக்கிறாங்க. என்ன வேடிக்கை அப்படின்னா, போற தலங்கள் எல்லாம் சிவத்தலம், கோவிந்தா கோவிந்தான்னு போயிட்டு இருப்பாங்க. சிவாய நமன் இல்ல, கோவிந்தா 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 என்று சொல்லி
பல நூறு மக்கள் நாஞ்சில் நாடு என்று சொல்லக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சிவராத்திரி வரையும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். சத்தமே இல்லாம, விளம்பரம் இல்லாம. அதற்கு பேரு சிவாலய ஓட்டம் என்றே அதை சொல்கிறார்கள். சுசீந்திரத்தில் போய் அதை நிறைவு செய்யறாங்க, கோவிந்தா கோஷத்தோட செய்யறாங்கன்றது அதுதான் சைவ வைணவ இணைப்பு. அதான் சொன்னேன், 2ஆம் காலமே திருமால் வழிபாடு. சைவத்தில் 2ஆம் காலமே திருமால் வழிபாடுறார். அதனால சிவராத்திரி என்பது சைவர்களுக்கும் வைணவர்களுக்குமான ஒரு பொழுதாக அவர்கள் இந்த சிவாலய ஓட்டத்தின் மூலமாக நிரூபிக்கிறார்கள் பார்க்கிறோம். இந்த சிவராத்திரியும் இந்த 14 என்ற ஒரு எண், இது நானா ஒரு தொகுப்பு 14ஓட ரொம்ப சம்பந்தப்பட்டது சிவராத்திரி. நீங்க பாத்தீங்கன்னா சாத்திரங்கள் 14 இல்லையா? நமக்கு சைவ சித்தாந்த சாத்திரங்கள் எத்தனை? 14 சாத்திரங்கள். 14ஆம் தேதி தான் சதுர்த்தசி. அதுல தான் நமக்கு சிவராத்திரி வருது. 14 வேதங்கள் நமக்கு இருக்கு. 2 14 சேர்த்தீங்கன்னா ஆகமங்கள் 28. அதை 2 14 பிரிச்சு பார்த்தோம்னா 2 14 ஆகமங்கள். 14 சிவலிங்கங்கள் காசியில இருக்கு. 14 சிவலிங்கங்கள் காசி மகா தலத்தில் இருக்கு. உலகங்கள் சொல்லும் போது 7 14 உலகங்கள்னு சொல்லுவோம். இப்படி 14 என்பது ஒரு சிறப்பு மிக்கதாக இருக்கிறது, சிவராத்திரியோடு ஒட்டு வரக்கூடியது. அப்புறம் சிவராத்திரியினுடைய 3ஆம் கால பூஜையில பஞ்ச வில்வ பூஜை, பஞ்சமுக பூஜைன்னு சொல்லுவாங்க. அது என்ன பஞ்ச வில்வ பூஜைன்னா, வில்வம், நொச்சி, விழா, மாவிலங்கை, கிழுவை, இந்த 5 இலைகளாலும் பெருமானுக்கு அர்ச்சனை பண்றது 3ஆம் காலம், லிங்கோத்பவ காலம் நான் சொன்னேன் இல்லையா? அதுல பஞ்சமுக அர்ச்சனை என்று சொல்லி இந்த 5 பொருள்களாலும் அர்ச்சனை செய்வது மிக முக்கியமானது என்று சொல்லி 28 சைவ ஆகமங்கள்ல காரணாகமம்னு ஒரு ஆகமம். சைவ பெருக்கோவில்கள் 2 ஆகமத்துல தான் கட்டியிருக்காங்க. ஒன்று காமிகாகமம், இன்னொன்னு காரணாகமம். 28 ஆகமத்துல 5 ஆகமம் தான் நமக்கு முழுமையா கிடைச்சிருக்கு. அதுலயும் 80% கோவில்கள் காரணாகமம், காமிகாகமம். சில கோவில்கள் மகுடாகமம். தஞ்சை பெரிய கோவில், சிதம்பரம் இதெல்லாம் மகுடாகம அமைப்பில் கட்டப்பட்டது. உயரமான மேடையில் மீது பெருமானுக்கு திருமேனி அமைத்து கட்டுவது மகுடாகமம். பெரும்பாலான கோவில்கள் காரணம், காமிகம். அந்த காரணாகமத்தில் தான் நான் சொன்ன இந்த செய்தி அற்புதமாக இடம்பெறுகிறது. அப்புறம் சிவபெருமானுக்கு 3ஆம் காலத்தில் இன்னொரு சிறப்பு. லிங்கோத்பவ காலத்தில் தாழம்பூ அர்ச்சனை சிவபெருமானுக்கு உகந்த அர்ச்சனையாக 3ஆம் காலத்தில் மட்டும், ஒரு வருஷத்தில் ஒரே ஒரு நாள் சிவராத்திரியினுடைய 3ஆம் காலத்தில் தாழம்பூ அர்ச்சனையை என்ன பண்றாங்க, சிவராத்திரிக்கு பயன்படுத்துகிறார்கள் என்ற ஒரு பெரிய செய்தி. எனவே மகா சிவராத்திரி என்பது நம்ம வாழ்க்கையில விரதம் என்று சொன்னால் கொள்கை பிடிப்பு, நோன்பு என்று சொன்னால் நீண்ட காலத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு பேர் நோன்புன்னு பேர். இப்ப ரமலான் நோன்பு இஸ்லாமியர்கள் கொண்டாடக்கூடியது 1 மாதம். திருப்பாவை நோன்பு மார்கழி மாதம் 1 மாதம். விரதம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட கால அளவு, ஒரு நாள், அதிகபட்சமாக ஒரு நாள்ல எடுத்துக்கிறதுக்கு பேர் என்னது, விரதம். இன்னும் சொல்ல போனா ஒரு 6 நாட்கள் வரை, சஷ்டி விரதம் மாதிரி ஒரு 6 நாட்கள் வரையும் தொடர்ச்சியா எடுத்துக்கிறது. அது மாதிரி குறுகிய காலத்துக்கு பேர் விரதம் என்று பேரு. ஆனா நாம செஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் விரதம் நீக்கி செய்யறதெல்லாம் என்னன்னா விரோதம்னு பேர். டிஃபன் சாப்பிட்டுக்கலாம். விரதம்னா என்னது? டிஃபன் சாப்பிட்டுக்கலாம், சாப்பாடு சாப்பிடக்கூடாது. சாப்பாடு ஒருவேளை சாப்பிட்டுக்கலாம். பலாப்பழத்தையே தின்றுவான் விரதன்ற பேர்ல. பாலை நல்லா சுண்ட காய்ச்சி 2 லிட்டர் பாலை 1/4 லிட்டரா காய்ச்சி குடிச்சிட்டு இருப்பான். அது விரதம். அது விரோதம்னு பேரு. செஞ்சீங்கன்னா சாமி மன்னிக்கவே மாட்டார். அன்னைக்குதான் செலவு வீட்டுல அதிகமா இருக்கும். நிறைய பேர் வீட்டுல விரதம் பாத்தீங்கன்னா தட்டப்புட்டெல்லாம் இருக்கும். வீட்டுல செலவு பாத்தீங்கன்னா ஃப்ரூட் சாலட் சாப்பிடலான்னுவான், பருப்புகள் சாப்பிடலாம், முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு. எங்க புத்தி வேலை செய்யுமா? புத்தி வேலை செய்யுமான்றேன். விரதம் அன்னைக்கு இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ், அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல சொல்லுவான், ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கலாம் விரதம்ன்ற பேர்ல. இப்போ இதுல 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பழச்சாறு, அதுக்கப்புறம் பானகம், இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டா அதுக்கு பேர் விரதம். அதுக்கு பேர் விரோதம்னு பேர். எனவே விரதம் என்று சொன்னால் மனக்கட்டுப்பாடு. அதுதான் உள்ளம் பெருங்கோயிலாக, ஊனுடம்பு ஆலயமாக மாற்றுகின்ற ஒரு வழிபாட்டை, உணர்வு பூர்வமான வழிபாட்டை உணவிலிருந்து சைவர்கள் தொடங்குகிறார்கள். எனவே உணவு என்பது மனிதனுடைய உணர்வோடு நெருங்கிய தொடர்புடையது. காரமா உணவு சாப்பிட்றவங்களுக்கு கோபம் வரும், உப்பு சாப்பிட்றவங்களுக்கு அதிகமா வேர்க்கும். அதிகமா உப்பு சாப்பிட்றவங்களுக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வருதுன்னா என்ன காரணம்? வேர்க்குது, எப்பொழுதும் வேர்க்குது. அதனால ரோஷம் பொத்துக்கிட்டு வர மாதிரி தெரியும். அதனால உப்பு சாப்பிட்றவங்களுக்கு வேர்க்கும், காரம் சாப்பிட்றவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும், பழையது சாப்பிட்றவங்களுக்கு தூக்கம் நல்லா வரும், சொற்பொழிவு கேட்குறவங்களுக்கு தூக்கம் நல்லா வர மாதிரி. பழையது சாப்பிட்றத விட அற்புதமான ஒரு விஷயம் தான் சொற்பொழிவு கேட்கறது. பிரமாதமாக தூக்கம். ஏன்னா பேசுறது வேற ராத்திரி, பேசுற பொருள் சிவராத்திரி. அப்படின்னா என்ன பொருள்னா, ராத்திரியை பத்தி ராத்திரியில ஒரு ஆள் உட்காந்து பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னா எப்படி தூக்கம் வருது பாருங்க.
சிவராத்திரியை பத்தி பேசும்போது விழிக்கணும்னு பேசும்போது தூக்கம் வருதுங்கிற ஒரு முரண் இருக்கு பாருங்க. அடங்கப்பா, உலகமகா ஒரு சிவராத்திரியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், கண்ணை சொக்குது, என்ன பண்றது? அதனால நான் விழிப்போட இருங்கன்னு ராத்திரியில சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். விழிப்பு, நம்முடைய வள்ளலார் சொல்வது போல பசித்திரு என்று சொன்னால் ஞான தேடலோடு, ஞான பசியோடு இருந்து. எப்ப பார்த்தாலும் பசியோடு இருக்கிற அர்த்தம் இல்லை. அரை வயிற்றுக்கு சாப்பிடு, அரை வயிற்றுக்கு கால் வயிற்றுக்கு தண்ணி இருப்பு, கால் வயிற்றுக்கு காற்று இருக்கட்டும், கேப் இருந்தால் தான் அது ஓடும் வண்டி. அந்த கிரைண்டர் ஓடுறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் காற்று இருந்தால் தான் கிரைண்டர் ஓடும். கிரைண்டர் பூரா அரிசியை போட்டு ஓடுனா எப்படி ஓடும் அந்த கிரைண்டர்? எங்கேயாவது சிக்கி நிற்கும், புரியுதா இல்லையா? கிரைண்டர் பூரா அரிசியை ரொப்பிட்டு தண்ணியும் ஊத்துறது கிடையாது, காத்தும் போகாம சுவிட்சை போட்டீங்கன்னா புகஞ்சிரும். அங்க மோட்டர் புகஞ்சிரும், இங்க மேட்ரு புகஞ்சிரும், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப என்ன பண்றோம், நம்ம அரிசி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்சம் ஓடுறதுக்கான ஒரு காற்றும் இருக்கும் பொழுதுதான் அது நமக்கு மாவாக கிடைக்கிறது. அதுபோல இந்த உணவு என்பது அரை பங்கு தான் சாப்பிடணும், கால் பங்கு காற்று கால் பங்கு தண்ணீரோடு இருக்கும் பொழுதுதான் அது நன்றாக வினை புரிஞ்சு நல்ல சத்துக்களாகவும் கழிவாகவும் உடம்புக்கு தேவையானதும் தேவையில்லாதும் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதற்காக இந்த உடம்புக்கு ஒரு ஓய்வு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் விரதம் என்பதை உணவுலிருந்து தொடங்கினாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு. எனவே பட்டினி கிடப்பது விரதம் அல்ல, அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அது பிற சமயங்கள்ல அந்த மாதிரி கடுமையான விரதம், பட்டினி கிடக்கிற விரதங்கள் பிற சமயங்கள்ல உண்டு. பேர் குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பல, அது நம்ம சைவத்தில் எங்கேயுமே சொல்லல. சைவத்தில் தான் பிரசாதத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அந்த அவி என்று சொல்லக்கூடிய பிரசாதம், பூசனை ஈசனார்க்கு போற்ற அவி காட்டினோமே. அவி என்று சொன்னால் உணவு என்று பொருள். அதனால தான் கடைசியா அந்த அவி உணவுன்னு சொல்லுவாங்க. அந்த பூர்ணாகுதி இருக்கு இல்லையா, நிறை உணவு, அதுக்கு பேர் அவின்னு பேரு. அவித்த உணவு, அந்த பூர்ணாகுதியில போடக்கூடியது வேக வைத்த உணவா தான் போடுவாங்க. நீங்க பார்த்திருக்கலாம், சக்கரை பொங்கல் அது மாதிரி வேக வைத்த உணவு போடுவாங்க. அவித்தல் பெருமானுக்கு காட்டுகின்ற அந்த இதுக்கு பேரு போற்ற அவி காட்டினோமேன்னு சொல்லுவார் ஞானாவுக்கரசர். அது மாதிரி இறைவனுக்கு நாம மனதால் உடலால் வாக்கால் செய்கின்ற ஒரு விரதமாக சிவராத்திரி விரதம் விளங்க வேண்டும். அப்படிப்பட்ட சிவராத்திரியாக உங்கள் எல்லாருக்கும் அமைய வேண்டும் என்று சொல்லி, இதுகாரும் மகா சிவராத்திரி குறித்து விளம்பியது கடுகளவு, விட்டது கடலளவு. விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. வாழி திரு மன்றம் கண்டமலர் கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்டவார் செவிகள் வாழியவனே வணங்கு முடி சென்னி வாழியவன் சீர் பாடும் வாய் வாழி அவன் சீர் பாடும் வாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.